லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ரீதியாக உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் அண்ணன் பாலமுரளிவர்மன், நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர். வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமாம், நம்ம பாலமுரளி அண்ணன் யார் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு அமீர் படத்தோடைய அவர் கூட இருக்கிற ஒரு இணை இயக்குனர், அந்த மாதிரி தான் அறிமுகம். நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அவங்க பின்னணி என்ன? வணக்கம். பின்னணி என்ன? நான் அடிப்படையில் பிறப்பிலும் உருவிலும் கருவிலும் தமிழர். அதுதான் நம்மளுடைய அடையாளம். அதை யாரும் மாற்ற முடியாது. அதை நாம் அந்த அடையாளம் நான் தமிழனாக இருப்பதை விட ஒரு பெரிய பெருமை நமக்கு இல்லை. அதுதான் பாலமுரளிவர்மன். அது இயல்பிலேயே நான் பிறந்த ஊர் கும்பகோணம் என்பதனால ஒரு இலக்கிய பின்னணியும் ஒரு வரலாற்று பின்னணியும் கொண்ட ஊருங்கிறதுனால எனக்கு சிறு வயதிலிருந்தே அந்த வரலாற்று தேடல்கள் இயல்பிலேயே இருந்தது. அதுக்கு காரணம் என்னுடைய தந்தையார். அவர் வாசிப்பு, மிக அதிகமான வாசிப்பு உள்ளவர். அவர் பழகிய வட்டத்தில் இருக்கிற மருத்துவர்கள் எல்லாம் கூட அடிக்கடி அப்பா இந்து மிஷன் மருத்துவமனை அப்படின்னு அவர் பல்வேறு தொழில்கள், அது அப்பாவோட பின்னணி போனோம்னா அது மிகப்பெரிய ஒரு வரலாறு. நான் ஒரு இடிந்த அரண்மனையிலிருந்து புறப்பட்டு வந்தவன் என்றது சொல்லிக்கொள்ள முடியும் என்று வச்சுக்கங்களேன். அது அவருடைய தலைமுறை, அதாவது 4 தலைமுறைக்கு பிறகு அது ஒரு சரிவை சந்திக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சரிவில் விழுந்து அங்கிருந்து எழுந்து வருகின்ற தலைமுறையை சேர்ந்தவன் நான். அப்போது கடந்த கால மனிதன் தான் மேற்கொண்டிருந்த ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து விழுந்து எழுந்து கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இடையே சிக்குண்ட ஒரு மனிதன் தன் வாழ்வின் வழியை சுமந்திருந்த ஒரு தகப்பனுடைய பிள்ளையாக நான் வளர்ந்தேன். அப்போது ஆனாலும் அவருக்கு அது எது மருந்தாக இருந்ததுன்னா, இந்த சமூகம், தன்னுடைய முந்தைய கால வாழ்க்கை, தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய உடன் பிறந்தவர்கள், அங்கிருந்து சரிந்து சாம்ராஜ்யம், அதற்கு பிறகு எழுகின்ற பொழுது அவர் எதையாவது இருக்கப்பற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது அவர் வாசிப்பையும் அரசியல் கோட்பாடுகளையும் பின்பற்றி எழத் தொடங்கினார்னு வச்சுங்க. அப்போ அதில் சிறு வயதிலிருந்தே நமக்கு அரசியல் பின்புலம், அரசியல் பார்வையாளராக அதை கவனிக்கிற வாய்ப்பு அப்பா மூலமாக அமைந்தது. ஒரு குடும்பத்துல புத்தகம் வாசிக்கிற தந்தை இருந்தா அது இருக்கும். அதுல என்ன சிறப்பா எதுக்கு சொல்ல வேண்டியிருக்குன்னா, உண்மை, விடுதலை, குடியரசு வாங்கும்போது சாணக்கியன், கல்கி, ராஜரிஷி எல்லாம் வாங்கும்போது ராமகிருஷ்ண விஜயமும் சேர்த்து வாங்கிய ஒரு தந்தைங்கிறது தான் அதுல ஒரு சிறப்பானது. படிச்சு நீ தெரிஞ்சுக்க ஒன்று அதுல இருக்கு. அதை நீ மறுப்பதுன்னா அது எது சரி எது தவறுன்னு முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு நீ மறுக்கணும். அந்த பார்வையை கொடுத்தது தந்தை. நம்ம வெறும் ஒரு இந்த கண்ணாடி கட்டின குதிரை மாதிரி போகாம எல்லாத்தையும் பாரு, உன்னுடைய புரிதல்ல நீ நல்ல அந்த அடிப்படையில் வளர்ந்துட்டோம். அப்போ அவர் பல்வேறு தொழில்களை ஒன்று செஞ்சு நம்ம குடும்பத்தை காக்க வேண்டிய ஒரு சூழல்ல அரசியலாலும் அரசியல் பின்புலத்திலே அந்த கோட்பாடுகளே தெரிஞ்சதுனாலும் இழப்புகள் அதிகம். ஒரு சொல்லிருங்க, அதை திராவிட கூட்டம் திராவிட அரசியல்ல இருந்து ஆமா அப்படி அது சொல்றது தயக்கம் இல்லை. அது நம்ம வெளிப்படையான இடத்துல சொல்லியிருக்கிறோம். அப்படிதான் நம்ம இல்ல இங்க எந்த இடத்த எதுக்கு சொல்ல வரோம். இன்னைக்கு நிலைமை நாங்க முன்னாடி திராவிடனா இருந்தப்பா, திராவிட கூட்டத்துல இருந்து சொல்றதே அது முக்கியமானது. குச்சத்தை கொண்டு வந்து விட்டுட்டோம்ல. அதுதான் நம்ம இப்ப அண்ணன் செய்திருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர், தமிழ் தேசியம், ஈழ இனப்படுகொலைக்கு பிறகு எழுந்த அந்த எழுச்சி இல்ல. இது நான் நாம் தமிழர் கூட்டங்களே கூட பேசியிருக்கேன். எங்க அப்பா ஒரு அரசியல் இருந்தது, அவருக்கு ஒரு புரிதல் இருந்தது, அந்த தெளிவு இருந்தது. அதற்கு பிறகு இந்த தலைமுறையிலிருந்து வந்த நான் முழுமையாக ஒரு தெளிவு பெற்றேன். அப்போ நாளைய நமது தலைமுறை பிள்ளைகள் இன்னும் முழுமையாக தெளிவாகிவிட்டார்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அது தமிழ் தேசியமும் ஈழ இனப்படுகொலையும் அதை சாத்தியப்படுத்துச்சு. இல்லை இந்த இடத்த ஏன் அதை வெளிப்படையாக சொல்றதுல ஒன்றும் தயக்கம் இல்லை. அங்கே என்ன சிக்கல்னா, கொள்கை அடிப்படையில் இருந்தபோது இப்போ அண்மையிலலாம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஈவே ராமசாமி அவர்கள் கள்ளுக்கடை எதிர்ப்புக்காக தென்னை மரத்தை வெட்ட சொன்னார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த ஒரு முட்டாள்தனமானது. அண்ணன் கூட ரொம்ப அழகாக கேட்பாங்க, ஏப்பா கல்லு கிடையாது எதிர்க்கணும்னா நீங்க தென்னை மரத்தை வெட்டுற, தென்னை மரத்தில் தேங்காய் இருக்கு, இளநீ இருக்கு, மட்டை இருக்கு, குருத்து இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. அதுக்கு கவலையை போட்டு முடிச்சு வச்சுட்டா ஒரு கல்லு கட்டாம இருந்தா போதும் இல்ல. அப்ப இது நடக்கல. இப்படி இவர்கள் எப்போதுமே அந்த போலியான வரலாறு எழுதி பில்டப் பண்ணியே வாழ்ந்திருக்காங்க, லேபிள் ஒட்டியே வாழ்ந்திருக்காங்கல்ல. அதை பின்பற்றி நம்ம வீட்டுல இருந்த மொத்தமா நமக்கு இருந்த தென்னந்தோப்புகள் எல்லாம் வெட்டாலதான் அது ஒண்ணு. அது மட்டும் இல்ல, எங்கள் உறவினர்கள், எங்க மாமா நாராயணசாமி மாமார்கள், இவங்கெல்லாம் கல்லுக்கடை எடுத்து நடத்தும் போது இவர் கொள்கை அடிப்படையில் கல்லுக்கடை எடுக்க மாட்டோம்னு இருந்தவர். எப்படி வீழுது பாருங்க. வச்சிருந்த வீடெல்லாம் கூட எளிமையாக
ஒரு 400 ரூபா ஒருத்தனுக்கு திருப்பி தரணும்னா இது நடந்தது. 400 ரூபாய்க்கு அந்த வீட்டை எடுத்துக்கன்னு சொன்ன குடும்பம். எங்க அப்பா எங்க பெரியப்பட திட்டுவேன், விளையாட்டா பேசுவேன், நீங்க எது மிச்சம் வைக்கலான்னு. நான் சொத்தை பத்தி பேசாத பிள்ளைகள் என்ற பெருமை அப்பாவுக்கு இருந்தது. அதனால இது அரசியல், வாழ்வியல் இதெல்லாம் சேர்ந்து அங்கேருந்து வருது. அப்பா அப்படியான பின்புலத்தில் இறுதியாக மருத்துவமனை. அப்பா பேர் ஆ பக்ரிசாமி. அது பின்னோட்டு வரும். அது அப்புறம் அவர் அமைப்புகள்லாம் வச்சிருந்தார், தனியாக அமைப்புகள்லாம் வச்சிருந்தாருன்னு வச்சுங்க உள்ளூர்ல. அப்படி போட்டு தொடர்ந்து முதலமைச்சர்களுக்கு இந்த இப்போ சொல்றாங்கல்ல, கலவரமோ பாதிப்போ நடந்தால் அதுக்கு யார் பொறுப்போ, எந்த கட்சி பொறுப்போ அவர்கள் தான் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். அவர் வந்து அரசு கொடுக்கக்கூடாதுன்னு கலைஞர் அவர்களுக்கு அப்பவே கடிதம் எழுதணும். அதனால எங்கள் அப்பாவை தேடி தனிப்பிரிவுலாம் தேடிலாம் வந்தது. யார் இவர், இத்தனை என்ன அமைப்பு வச்சிருக்காரு, எத்தனை பேர் பின்னாடி இருக்கான்னு வழக்கமாக விசாரிப்பாங்கல்ல, அந்த மாதிரியான பின்புலத்திலிருந்து வந்தோம். இது அரசியல். அப்புறம் கலை, நம்ம எழுத்து என்ன வாசிக்க தொடங்கணும். நம்ம வாழ்க்கை ஒன்று வேறா இருக்கு. ஆனால் திரைப்படத்தில் பேசுறதெல்லாம் அந்த காலத்தில் வெறும் காதல் கதைகளாக வந்துகிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கை ஒன்று சொல்லப்படாமலே இருக்கு அப்படிங்கிறதுக்காக திரை என்ற ஊடகத்தை பயன்படுத்தி இதை மக்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக புறப்பட்டு சினிமாக்கு. ஆமாம், கும்பகோணத்திலிருந்து. எங்கே படிச்சீங்க? கும்பகோணத்தில் அடிப்படை கல்வி, பட்டப்படிப்பு எல்லாமே கும்பகோணம் அரசு கல்லூரி வரைக்கும். அப்புறம் மேல்நிலை படிப்பு படிக்கிறதுக்கு சென்னைக்கு வந்து காலேஜ் ஆஃப் மெடிக்கல் டெக்னாலஜி அடையாறில் இருக்கு, இன்னமும் இருக்கு. அங்கே வந்து மருத்துவ தொழில்நுட்பம், ரத்த பரிசோதனை தொழில்நுட்பத்தில் முதுநிலை படிப்பு, போஸ்ட் கிராஜுவேஷன் படிப்பு. அது ஆமாம், அங்கே மருத்துவமனையில் இருக்கும்போதே நோயாளிகள் உட்பட, இன்னும் சொல்ல போனால் எய்ட்ஸ் நோயாளிகள் ஒரு 54 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் இப்போ போய் ரத்த பரிசோதனை எடுப்போம், எல்லாரும் பயப்படுவாங்க, ஊசி பட்டா நமக்கு வந்துடுமே, பயப்படாமல் அவங்களோட அன்பா பழகினதுனால அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டிசம்பர் 1 எய்ட்ஸ் நாள், உலக எய்ட்ஸ் நாளாக இருக்குல்ல, அதிலெல்லாம் வந்து நாடகம், வில்லுப்பாட்டு, இது எல்லாம் கலை அடிப்படையில் அதையும் அங்கே செய்வேன் நான். மருத்துவமனையில் தமிழ் இலக்கியம் பேசி, தமிழை பேசி அந்த நோயாளிகளுக்கும் மருத்துவத்துறை ஊழியர்களுக்கும் தமிழை பயிற்றுவிக்கிற அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அங்கே வந்த திரைத்துறை ஆளுமைகள் தான் நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, இங்கே வாங்கன்னு சொல்லி நம்மளை இப்படி கொண்டு வந்து அப்படி விட்டாங்கன்னு வச்சுங்க. இப்படி எல்லாமே தொடர்பு இருக்குது. ஒரு படிப்புக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் திரைத்துறையில் எழுதின காட்சிகளில் எல்லாரை விட வந்து மருத்துவத்தை பற்றியும், ஒரு கண் நோய் பற்றியும், ஒரு இதய நோய் பற்றியும் மிக தெளிவாக எழுத முடியும். ஏவிஎம்ல இருக்கும்போது எழுதும்போது டாக்டர் ராஜன் கண் மருத்துவர் சொன்னார், இந்த அட்ரோபி பற்றியெல்லாம் உங்களுக்கு எப்படி இவ்வளவு விரிவாக தெரியும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பயன்படுதில்ல. கல்வி எப்போதுமே வீணாக போதில்லை. எந்த கல்வியும் எப்போதுமே வீணாகாது. ஆனால் நம்ம வந்து படித்து இன்னைக்கு பணி செய்யறது அது கூட ஒரு அடிப்படை காரணம் தான். அந்த மருத்துவத்துறை பற்றி பேசியாக வேண்டியிருக்கு. நான் அதை கூட எழுதியிருக்கிறேன். அன்றைக்கு அப்போதான் வந்து கார்பரேட்டாக மருத்துவம் மாறுகின்ற ஒரு காலகட்டம். நீங்கள் தேவையற்ற பரிசோதனை எல்லாம் எழுதுவாங்க மருத்துவர்கள். உங்களுக்கு டைஃபாய்டு, உங்களுக்கு மஞ்சள் காமாலைனா அதை மட்டும் எழுதினா போதும். ஆனால் ஒரு 25 டெஸ்ட் எழுதுவாங்க. அப்புறம் தனியாக எனக்கு வந்து பரிசோதனை கூட வைப்பதற்கு என்னுடைய பேராசிரியர்கள் என் மீது இருந்த நன்மதிப்பின் காலமாக நான் உனக்கு முதலீடு செய்கிறேன், நீ லேப் வைப்பா என்று சொன்ன மரியாதைக்குரிய ஜி பாலகிருஷ்ணன் என்ற பேராசிரியர்களாக இன்றைக்கும் மறக்க முடியாது. நான் மறுத்தேன். ஏனென்றால் 150 ரூபா உங்களிடமிருந்து நான் வாங்க வேண்டியது இருக்குது. மருத்துவருக்கு 50 விழுக்காடு நீங்கள் வந்து கொடுக்கணும். அந்த அப்போ தான் அவங்க எழுதுவாங்க, தொடர்ந்து இங்கே எடுக்குவாங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட வந்து அதுக்கானையும் சேர்த்து உங்கள்கிட்ட இருந்து வாங்கணும். இது உயிரா வாழ்வா சாவா என்ற தொழில். அந்த மோசடி நம்ம செய்ய முடியாதுன்னு தான் அந்த துறையிலிருந்து நம்ம வெளியில் வரோம். ஏன்னா நம்ம 4 விஷயங்கள் படிச்சு நம்ம பாதி வீணா போடுது. படிச்சதை பின்பற்றி தொடங்கினதுனால தான். படித்ததை படிச்சுட்டு மேடையில பேசிட்டு போயிட்டாக்கிறோம்ல. ஆனால் கற்றது ஒழுகுதல் அப்படின்னு இருக்குல்ல, நிற்க அதற்கு தக. இந்த கொடுமையெல்லாம் தான் நம்ம வாழ்க்கைய. ஆனால் மகிழ்ச்சியா இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிம்மதியா இருக்கிறோம். சினிமாக்குள்ள எப்படி அதுதான் திரும்ப வந்து அது வழக்கம் போல எல்லாருக்கும் இருக்கிற சிக்கல்கள் இருக்கும். அப்புறம் அடிப்படையில் எழுத்து நமக்கு எளிதாக கை வந்ததுனால தொடர்கள், அப்போ தொடக்க காலத்தில் தொடர்கள் எழுதும்போது அதை தொடர்ந்து முதல் படமாக அண்ணன் மரியாதைக்குரிய மூர்த்தி ரமேஷ்னு இயக்குனர் செல்வா அவர்களுக்கு 2 பேர் கதை வசனம் எழுதுவாங்க. அந்த எழுத்தாளர்களுக்கு வசனம் எழுதுனா சுயமூர்த்தி அண்ணனுடைய முதல் படம் ஒரு கும்மாளன்னு ஒரு படம். அதுலேயும் 2002 ஈழப்பகுதி ஒரு 15 நிமிடம் வச்சுருப்பேன். அது நம்ம செஞ்ச வேலை தான். அது ஒரு இளைஞர்களுக்கான கதை தான். அதில் ஒரு 15 நிமிடம் ஈழ பிரச்சனையை வச்சு, அப்போ சமாதான காலம், அந்த சிக்கல்களையும் அந்த படத்தில் பேசியிருப்போம். அதுதான் முதல் படம். அப்படி அவர்கிட்ட இருந்து அடுத்த நண்பர்கள் யார் படம் பண்ணுறதோ எல்லாரோடைய இதுவும் பேசி இப்படி அடுத்தடுத்து அப்படி வளர்ந்து வந்தோம். ஆமாம், இயக்குனர் அமீர் அவர்கள் கூட அண்ணன் ஜனநாதன் அவர்கள் வந்து 2009 அவர் பேரண்மை பண்ணுற காலகட்டத்திலேருந்தே நம்ம கதை கொடுத்து அவர் எல்லாரோடுமே பேசுவார். அவர் பொதுவாக ஜனநாயகத்தன்மை உள்ளவர் என்ற அடிப்படையில் அவரோட நம்ம பயணிச்சிருக்கிறோம். அடுத்து அப்படி நம்ம நண்பர்கள் யார் படம் பண்ணாலும் இப்போ அண்மையில் வந்திருக்கிற படங்கள் கூட எல்லாத்துலேயுமே
போயிட ஒரு கதை விவாதம் அல்லது திரைக்கதையில் ஒத்துழைப்பு அல்லது வசனம் அல்லது அப்படி இணை இயக்குனராக வேலை செய்கிறது. சந்தனக்காடு உங்களுடைய ஆமாம் அப்படிதான். தொடர் வந்து ஏவிஎம் நிறுவனத்தில் தொடர்ச்சியாக பணி செய்துட்டு இருந்தோம், விகடனில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து மக்கள் தொலைக்காட்சி தொடங்க போகிறதுனால தொடர் மக்கள் தொலைக்காட்சி உருவாக்கத்தில் அதுக்கான முன்பணிகள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆட்டோ சங்கர் செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ இதை எழுதுறதுக்கு தானே வந்தோம். அப்போ அப்படின்ற அந்த வாய்ப்பு எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலையில் 2 வேலையை விட்டுட்டு ஒரே நேரத்தில் 4 தொடர்களுக்கு நானே உதவியாளர் இல்லாமல் வசனம் எழுதணும். சன் டிவியில் வந்த தொலைக்காட்சியில் ஒரே நேரத்தில் 4 தொலைக்காட்சியில் நம்மளுடைய பேர் வரும் வசனத்துக்கு. 20 மணி நேரம் வேலை செய்துட்டு. அப்போ இதை எழுதணும். இது தாண்டா சமூகத்தின் பிரச்சனை, அரசியலின் பெயரால் அதிகாரத்தின் பெயரால் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பாதிக்கப்பட்ட ஒருவன், குற்றம் செய்த ஒருவன் எழுதியிருக்கிறான், அதுதான் நம்ம வேலைன்னு அந்த வேலையை செய்யும்போது மற்ற வேலையை விட்டுட்டு அதில் கவனம் செலுத்தணும். ஆட்டோ சங்கர் மிகப்பெரிய அளவில் பெரிய நிலநடுக்கமாக அது வந்து வரவேற்பை பெற்றது. அதை ஒட்டி சந்தனக்காடு வீரப்பன் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த அதிகார அத்துமீறல்கள், அந்த வீரப்பனின் பெயரால் அந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட ஈழத்தை விட கொடுமையான கொடுமைகள் நடந்ததில்லை, அதை வெளியில் கொண்டு வர வாய்ப்பாக அதை செய்தோம். அதான் மனித வீரப்பன் பெயரால் நடந்த மனித வேட்டை என்று அந்த புத்தகத்தில் கூட அது போட்டிருக்கு. நீங்கள் இப்போ திராவிட அரசியல் அந்த வாசிப்பு, அப்பா அந்த பின்னணி அப்படின்னு இருந்துட்டு தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்களா இல்லை ஏற்கனவே இருக்கீங்களா? இல்லை, உங்களுக்கு தெரியாது இல்லை. அதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ எல்லாருக்குமே இது இந்த கேள்வியின் பதிலாக வாயிலாக பொதுவாக இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வர்றவங்க எல்லாரோட பின்னணி பார்த்தீங்கன்னா திராவிட கூடாரத்தில் சுற்றி எடுத்து முடிச்சுட்டு 2009க்கு அப்புறம் அந்த வேப்பில் அடிச்சு அப்படின்னு அனுப்பி வச்ச கேஸ்கள். நானும் அந்த மாதிரி தான். ராமசாமியாருக்கு பாடாத புகழ் கிடையாது. அந்த தவறு நான் செய்தது அது அப்பாவோட வளர்ப்பு. ஆனால் அப்படியெல்லாம் விசில் அடிச்ச குரூப் தான் அந்த கூடாரத்தில் சுற்றி இவட பூச்சாண்டி பயில்க அப்படிங்கிறத பின்னாடி கண்டுபிடிச்சு ஏமாத்துக்கிற பயில்க நம்மளை ஏமாத்துறானுங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச பிறகுதான் இங்க வரோம். அப்படி வந்தீங்களா இல்லை ஆரம்பத்தில் நீங்க அதுல ஒரு நுணுக்கமான ஒரு வேறுபாட்டை இப்போ இந்த கேள்வியின் வாயிலாக நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. திமுக என்ற கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்கு வந்ததனால தமிழர்கள் தமிழ் உணர்வோ தமிழர் என்ற உணர்வோ பெறவில்லை. தமிழர் என்ற உணர்வை திமுக பயன்படுத்தி கொண்டது, தங்களுடைய நலனுக்காக தூண்டிவிட்டது. அது ஏற்கனவே தன்னியல்பாகவே மரபணுவிலேயே மொழியை தன்னுடைய உயிராக நேசிக்கிற ஒரு இனம் தமிழினம். உலகத்தில் எந்த இனமும் கிடையாது. அது ஏன் அப்படி இருந்தது? அம்பேத்கர் சொல்றது தான், இந்தியா முழுமைக்கும் பரவி வாழ்ந்த நாகர்கள் பேசிய தாய்மொழி தமிழ். இந்த இந்தியாவை ஒருவன் உரிமை கொண்டாட முடியுமானால் அது தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு நாம ஏதோ பெருமைக்கு சொல்லல, அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால அது தன்னியல்பாக தமிழர்களுக்குள் இருந்தது. அதை தூண்டி விட்டார்கள், அல்லது அது தன்னியல்பாக எழுந்த போது தூண்டி விட்டார்கள் சொல்ல முடியாது, எழுந்ததை ஐயா ஈழத்து சிவானந்த அடிகள் தான் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒருங்கிணைச்ச தலகர்த்தராக தளபதியாக இருந்திருக்கிறார். இதை நாவலர் சோமசுந்தர பாரதியார் தொடங்கி, மறைமலை அடிகள் தொடங்கி, தனிநாயகம் அடிகள் தொடங்கி எல்லாரும் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. நாவலர் நெடுஞ்செழியன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதை வழக்கம் போல இவங்க உள்ள பூந்து இந்த கருணாகம் போய் அந்த கரையான் புற்றுக்கட்ட கருணாகம் பூந்ததுன்னு ஊர்ல சொல்ற பழமொழி போல உள்ள பூந்து அதை கேப்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இதை வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடுறது. அப்போ நீங்க கேட்ட தமிழர் அரசியலுக்கு நாம மட்டும் இல்ல, ஈழ எடுப்படைகளுக்கு வர்றதுக்கு பிறகா வந்தவர்கள் மட்டும் இல்ல, திமுகவை ஒருத்தன் ஒரு கட்சியா மதிச்சதே, அந்த பேச்சை கேட்டதே இயல்பா இருந்த தமிழ் உணர்வால் மட்டும்தான். இதை திமுகவில் இன்னைக்கு இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம ஏதோ திமுக தான் நமக்கு எல்லாமே உணர்வு ஊட்டுச்சு, அதுக்கு முன்னாடி எல்லாரும் இங்கே மங்கி கிடந்தா. அப்போ ஜம்பு தீவு பிரகடனம் என்று சொல்லப்படுகின்ற திருச்சிராப்பள்ளி போர் முழக்கத்தை பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து சின்ன மருது எழுதினார்ல, அதை படிக்க சொல்லுங்க இந்த பயல்களை. அந்த மான உணர்வையும் இன உணர்வையும் மருதுக்கு கூட்டினது யாரு? திராவிடர்களா? திமுகவா? அப்படி இருக்குல்ல, தீரன் சின்னமலைக்கு கொடுத்தது இவங்களா? இவன் ஒவ்வொருத்தனும் இவன் கம்பன் இல்லையா? கம்பனை கேளுங்க, அவன் வெறும் கவிதை மட்டும் சந்தமா எழுதல, அவன் என்ன எழுதியிருக்கிறான்? யார் எழுதி கற்றுக் கொடுத்தா? திராவிடம். அதை வந்து இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். 1965 இந்தி போரே திமுக நடத்தல. மாணவர்களே அண்ணாதுரை அவர்களும் ராமசாமி அவர்களும் என்ன பேச்சு பேசியிருக்கிறாங்க, அதை காயின் பண்ணிட்டாங்க, அதை கைப்பற்றினாங்க. வழக்கம் போல இவங்க தான், நீங்க வந்து யுனெஸ்கோ மாதிரி பல லேபிள் ஓட்டுறவங்க தானே இவங்க, ரொம்ப எளிதாக லேபிள் ஓட்டிடுவாங்க. அதை நம்பிட்டு இருந்தாங்க பெரும்பான்மையா. 2 பிறவா இவங்க வந்து மச்சான் கடை போடுவதுன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ், விக்டர் ஹியூம் ஆரம்பித்த காங்கிரஸ் பிரிட்டிஷ்காரனுக்கு வேலை செய்கிற இன்னொரு அமைப்பாக உருவாக்கப்பட்டது. இது கடையை வந்து ஊரில் உங்களுக்கு தெரியும், தொழில் வணிகம் எல்லாம் சார்ந்தவர்களுக்கு தெரியும். ஒரு கடை நான் போடுவேன், இன்னொருத்தன் கடையை போட்டு நம்மளோட வளர்ந்த கூடாதா, மச்சானை கூப்பிட்டு எதிரில் ஒரு கடை போடுவான்ல. இதுதான் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், ஏற்கனவே இருந்த அந்த காங்கிரஸ், பிரிட்டிஷ்காரன், இப்படி இருக்குல்ல.
இந்த அரசியல் அடிப்படையில் திமுக காங்கிரஸ் மேலே குற்றம் சொல்லி அல்லது இந்த விஜயநகர பேரரசு வந்த பிறகு 700-800 ஆண்டுகளாக இங்கு நிகழ்த்தப்பட்ட அனைத்து அடக்குமுறைகளையும் அபகரிப்புகளையும் நில பறிமுதல்களையும் கொடுமைகளையும் வர்ணாசிரமம் அதுதான் அவன் தான் பின்பற்றினான். அவன் அதை வேதமா தத்துவமா ஏற்றது அவன் தான். இதை மறைமாற்றி விடுவதற்காக தமிழை நேசித்த பல்வேறு பிராமணர்கள் கூட அதான் இருக்கான், அவன் தான் தப்பு, அவன் தான் திருடன் அவனை கை காட்டிட்டு இங்க இருக்கிற 99 பேரும் திருடனா இருந்தால இந்த விழிப்புணர்வு ஈழ இனப்படுகொலைக்கு பிறகு வந்தது. மற்றபடி உணர்வு என்பது தமிழ் மொழியை நேசிக்கின்ற உயிராக கொண்டாடுகிற அந்த மனநிலை என்பது அந்த மன வாழ்க்கை என்பது தமிழனுக்கு இயல்புலேயே இருக்கிறது. அது சங்க இலக்கியங்கள் நம்மகிட்ட மிச்சம் இருக்கிற சங்க இலக்கியங்கள்ல இன்னும் எத்தனை அழிக்கப்பட்டது. தொல்காப்பியம் தொகுக்கப்பட்டு 3000 ஆண்டுகள், ஆனால் எழுதப்பட்டது அதுக்கு முன்னாடி இருந்த புலவர்களின் காலம் 11,000 ஆண்டுகள் சொல்றாங்கல்ல. அந்த நீட்சி, அந்த மரபின் நீட்சி தான் தமிழ் தேசிய அரசியல். அது உள்ள இவர்களால் நீங்க சொன்ன மாதிரி சொல்லப்பட்ட கதைகளால், புனையப்பட்ட கதைகளால், திரிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட வரலாறுகள் கீழே அது உள்ள இன்னும் அந்த நெருப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அது கங்கு போல அது எழும்பி வந்திருக்குது. அதுக்கு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் காரணம், அந்த ஈழ இனப்படுகொலை காரணம். அதற்கு பிறகு அதை தமிழ்நாட்டில் அரசியலாக கொண்டு வந்து நிலைநிறுத்தி அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் காரணம். இப்போ நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் பயணம் செய்கிறீங்க. ஆமாம், ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்கீங்களா? தொடக்கத்தில் 2009 வெளியே வர்றதில்லை, டைரக்ட் பின்னணியில இருந்து பின்னணி ஆளாத. ஆமாம், நம்ம அதுதான் நம்ம நிறைவாகும் வரை மறைவாக இருவுன்னு. அப்புறம் நீங்க சொன்னது போல இந்த திராவிட பின்னணிகள் எல்லாம் படித்து வளர்ந்தாலும் கூட இந்திய அமைதிப்படையை எதிர்த்து அதுக்கு உண்ணாநிலையெல்லாம் நடக்கும் போதெல்லாம் கூட அப்போ சிறு வயது ரொம்ப 12-13 வயசு பையனாக இருக்கும்போதே அதில் போய் பங்கேற்றது இருக்குல்ல. இது போன்ற பின்னணிகள் இருந்தாலும் தலைவர் தமிழரசன் அவர்களுடைய நேரடியான அவர்கள் புழங்கிய அவர் நடமாடிய அந்த பகுதிகளை சேர்ந்தவன் என்பதால், அவருடைய நேரடியான தொடர்புல இருந்தவர்கள் என்பதால், பள்ளி காலத்திலேயே நம்ம தலைவர் இறந்த பிறகு, தலைவர் கொல்லப்பட்ட பிறகு தலைவரை மக்களோடு மக்களாக நின்று காவல்துறை அவர்களை கல்லால் அடித்து கொன்ற பிறகு அவர் அதுக்கு பிறகான காலகட்டத்தில் தமிழ்நாடு விடுதலை பிறகு பெரியவர் மரியாதைக்குரிய சுந்தரம் அவர்கள் தலைமை இருக்கிறார். அப்போ நம்மளை அந்த படைக்கு கூப்பிட்ட அந்த நிகழ்வுகளாமல் உண்டுன்னு வச்சுங்க. அப்போ நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம், அதெல்லாம் இல்லாததுக்கு போகலை. ஆனாலும் அரசியலாக நாம் அதை பின்பற்றி வளர்ந்தோம். தமிழ் தேசியம் என்பது நமக்கு அங்கிருந்தே தொடங்குது. அப்போ புலவர் கலியபெருமாள், தலைவர் தமிழரசன் அவர்கள், அப்புறம் ஈழ அடிப்படையில் தொடக்கத்திலேருந்து ஈழப்போர், ஈழ போராட்டங்கள் உட்பட எல்லாரோடையும் அந்த இருந்ததுனால இரண்டத்தையும் பிரித்தறியக்கூடிய மிக சிறு வயதிலேயே, அதான் 83 ஜூலை கலவரம் பிறகு தமிழ்நாட்டில் நடந்த அப்போ ஆரம்பிக்கப்பட்ட அந்த டெசோ அமைப்பு பள்ளி கல்லூரிகளில் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியில் அவருக்கு குடைச்சல் கொடுப்பதற்காக எதிர்கட்சியாக இருந்தவர் எல்லாரும் சேர்ந்து மாநிலம் முழுக்க கல்லூரி பள்ளிகளில் கொண்டு அந்த ஓவிய கண்காட்சிகள்லாம் நடத்துகிறாங்க. அந்த இரும்பு கம்பியை முதுகில் சிறின்னு எழுதுனா, அப்புறம் தாரில் குழந்தைகளை தூக்கி போட்டா அப்படின்ற ஓவிய கண்காட்சிகள்லாம் பார்த்து, அப்புறம் நம்ம கும்பகோணம் பகுதியில் தான் இந்திரா காந்தி அவங்க பிரதமராக இருக்கும்போது எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்தது திருச்சி கும்பகோணம் பகுதிகளில். அங்கே முகாம் இருந்தது, வேற அமைப்போட முகாம்லாம் இருந்தது. அதுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கோம். சிவபுரம் என்ற பகுதியில் டெலோ இபிஆர்எல் போன்ற அவங்கெல்லாம் இருந்தாங்க. அங்கே புலிகள் வரல. அப்போ எல்லாருக்குமே பேர புலிகள் தான். தமிழ்நாட்டில் எல்லாரையும் புலிகள் தான் சொல்லுவாங்க. அப்படிதான் இருந்தது, ஏன்னா போராளிகள். அப்படி இந்த பின்னணியில வந்ததுனால தலைவர் தமிழரசு அவர்களின் கொள்கையை ஏற்று அந்த பின்னணியில் வளர்ந்ததுனால நம் தமிழர் அரசியலுக்குள் வந்தோம். ஈழ இனப்படுகொலைக்கு பிறகு எல்லாரும் அங்கங்கே கதறி கண்ணீர் விட்டு எல்லாரும் நின்று என்ன செய்ய முடியும் அப்படின்ற நிலையாயிடுச்சு. இந்த இனத்தை புலம்புற ஒரு இனமா, ஒன்றும் செய்ய முடியாத கையாலாகாத இனமா, கதறி திரிகிற இனமா மாத்திட்டான்ற அந்த கோவம் இருக்குல்ல, அப்போ ஒரு குரல் ஓங்கி ஒலித்தது. அப்போ அவர் தான் எப்போ ராமேஸ்வரத்தில் திரைப்படத்துறை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அங்கே அண்ணன் முழங்கின முழக்கம் இருக்குல்ல, அது அந்த உயிர் லாபிலேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேருந்து வந்த அந்த கோவம் இருக்குல்ல, அப்போ அப்படி எல்லாரும் ஒன்றா திரளலாம் அப்படின்றப்போ உண்மையிலேயே அண்ணனுக்கு கூட அவருக்கு கூட தான் தலைவராகணும், தான் ஒரு அமைப்பாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இல்லை. எண்ணம்லாம் இல்லைன்னா அதுக்கு நிறையா பெரியவங்க இருக்காங்க, எல்லாரையும் நம்பணும். நீங்கள் நம்ம எப்படி செய்வாங்க, ஏன்னா இருக்கிறத நாங்கள் தான் லேபிள், நாங்கள் தான் அவங்களுக்கு தூதுவர் அப்படின்னு எல்லா பேரும் இங்கே சொல்லியிருந்தாங்க. அவங்கள வச்சு பொழைச்சவன், அவங்கள வித்தவன், உண்மையிலேயே அவர்களை தவறாக வழிநடத்தவர்கள், அவர்கள் காட்டி கொடுத்தவர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு தான் உரிமை இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க. நாங்கள் தான் ஒரிஜினல் சொல்லி அது இந்திரா காந்தி அம்மையார் இந்த பிராந்திய நலனுக்காக அவர் ஏதோ ஈழ வரணும்னு அமையல, அதை வேற இங்க எல்லாரும் சொல்லுவாங்க. இந்திரா காந்தி அவர்கள் உதவி செய்ய என்ன உதவி செஞ்சாங்க? தெற்காசிய பிராந்தியத்தை தன் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த அரசியலுக்காக அங்க சர்வதேச அரசியல், அது நம்ம விரிவா பேச வேண்டியிருக்கும். அப்போ அந்த அவர்களை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், ஜெயவர்த்தனாவே பிரேமதாசாவே அப்ப எதிராக ஒரு கழக குழுவை உருவாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும்
அப்ப நீங்க புலிகளை மட்டும் ஆதரிச்சிருக்கணும். உண்மையிலே ஒரு நாடு அடையணும்னா தலைவர் பிரபாகரன் அவர்களை தானே ஆதரிச்சிருக்கணும். எல்லாருக்கும் ஆயுதம் ஏன் கொடுக்குறீங்க? அப்புறம் அழிப்பதற்கு அங்க இருக்கிற ஆயுதங்களை இன்னும் அதிகமா கொடுத்து ஏன் இயக்கத்தை அழிக்க சொல்றீங்க? ஏன்னா எல்லா பேரும் ஆதிக்கத்துக்கு அடிப்பணிய தயாராயிட்டான். அது இந்திய ஆதிக்கமோ அமெரிக்க ஆதிக்கத்துமோ எல்லாத்துக்கும் தயாரானா. எவனா சிங்க ஆதிக்கம் மட்டும் இல்லடா, உலகத்துல எந்த ஆதிக்கத்துக்கு நான் அடிப்பணிய மாட்டேன். நான் தமிழன், இது என்னுடைய மண், இந்த மண்ணின் விடுதலை தான் என்னுடைய இலக்கு என்று சொன்ன ஒரே தலைவன் பிரபாகரன் அவர்கள் இல்லையா? அப்போ அந்த அமைப்பு அதற்கான குரலாக இங்க நம்ம ஒரு அமைப்பை கட்டணும். அது கடைசி நேரத்துல இறுதி போர்ல அண்ணன் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. அப்ப இதை செய்ய முடியாதா என்று சொன்னதனால எல்லாரும் ஒன்று திரண்டு தனித்தனியா நின்ற தோள்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நம்ம இணையணும் அப்படின்ற இடையில மணிவண்ணன் ஐயா வீட்டில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த சந்திப்பு அதை ஒட்டி தொடர்ச்சியாக அப்படியான மதுரையில அறுத்தறிவோம் வாரீர், அதுதான் இயக்கம். அதற்கு பிறகு 2010 மே மாதம் 18ஆம் தேதி மதுரையில விறகுன்னு ஒரு சந்திப்புல அந்த அந்த முதன்மை சாலையில, அந்த புறவழி சாலையில முதல் கூட்டம், அது மாநாடு. 70,000 பேர் திரண்டார்கள். தமிழறிவு மணியன் ஐயா கூட வந்து பேசினாங்க. அதுல ஒரு நாடகம் போட்டோம். அதுல கருணாநிதி வேடமாக, ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க, முதல்வர் கருணாநிதியாக நடித்தவன் இந்த பாலமுரளி. அந்த வசனத்தை பேசி கருணாநிதி ஐயா ஈழத்திற்கு அவர் முதலமைச்சராக இருந்து இந்த இந்திய ஒன்றியத்துக்குள் சிக்கிக் கொண்டதாக மட்டுமே அவரால் ஏதோ செய்ய முடியாது போல ஒரு பெரும் பாவக்கரையா இருக்கு. அதை எழுத்து இல்ல, அவர் செய்த துரோகத்தை தான் நம்ம பேசுறோம். அது அந்த வேஷத்தை அதை நீங்க சொன்னதுனால சின்ன வயதுல இருந்து அதெல்லாம் கவனிச்சு வந்ததுனால அந்த இயல்பான அந்த உடல் மொழியோட அவரோட குரலோட என்றைக்கா இருந்தாலும் எனக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நானும் எனது குடும்பமாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்லாம் மதுரையில பேசி அந்த நாடகம் மிகப்பெரிய எழுச்சி ஆயிடுச்சு. ஆமா, அங்க தொடங்கியது. அப்படிதான் அந்த பயணம். இந்த பிறந்த இனத்துக்கு உண்மையாகவே இதை திரைத்துறை சார்பா ஒட்டுமொத்த திரைத்துறையும் இங்க பிலிம் சேம்பர்ல ஒரு கூட்டம் நடத்தணும். ஒரு நாள் முழுக்க அந்த நிகழ்ச்சி நடத்தணும். அதுல மதிய இடைவெளியில இதை நம்ம போட்டோம். அப்ப திடீர்னு எப்பவுமே இந்த ஒத்திகைலாம் செய்ய மாட்டேன் நேரா, ஏன்னா ஒத்துக்க மாட்டாங்கல்ல இதை நடிக்க போறோம்னு சொன்னா. அப்படியே மஞ்சள் துண்டை போட்டு கண்ணாடியை போட்டு அப்படியே ஏறி பேசுறது தான். அப்ப இங்க திரைத்துறையில பிலிம் சேம்பர்ல பேசும்போது மேடையில இருந்த நடிகர் வடிவேல் அவர்கள் மற்றும் இந்த சங்க நிர்வாகிகள், நடிகர் சங்க நிர்வாகிகள் மேடையில இருந்து ஐயோயோன்னு குதிச்சு ஓடுனாங்க. நான் இப்படி நடிச்சு இதான் மைக்கு இப்படி பேசிட்டு இருக்கேன், உள்ள பார்வையாளர் இருக்காங்க. இந்த பக்கம் தமிழறிவு மணியன் ஐயா உட்காந்து பயங்கரமா ரசிச்சுட்டு இருந்தார். அவர் ஒருத்தர் தான் ரசிச்சார் நான் பேசுனதெல்லாம். அங்க ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு ஐயா மணியரசன் ஐயா அன்னைக்கே அழைச்சாங்க, நீங்க எங்க அமைப்புல வந்து நாடகம் போடணும் தம்பி. எதுக்கு சொல்றேன்னா, இதை நடிச்சுட்டு இறங்கும் போது ஒருத்தர் மேடை ஏறி ஒரு நண்பர் உதவி இயக்குனர் ஆயிட்டார். அவர் அண்ணன் நீங்களான, ஏன்னா கலாய்கர் மேல கண்ணாடி மேல அவங்களுக்கு அன்பு பற்று உள்ளவர்கள், நம்ம நீங்களே எப்படி பண்ணுங்க, ஏய் தப்பு செஞ்சா யாரெல்லாம் தப்பு தானான்னு சொல்லிட்டு இறங்குறேன். ஐயா பாரதிராஜா அவர்கள் அவனை ஆளுநருக்கு வர சொல் அப்படின்னு கோவம் ஆயிட்டாரு. ஐயோ ஏன்னா முதல்வராக இருக்காரு, ஆட்சியில் இருக்காரு, பெரிய சிக்கல் விசாரணை வருமே அப்படின்னு. அப்புறம் போனேன், உடையெல்லாம் மாத்திட்டு டிஷர்ட் எல்லாம் போட்டு தலைவர் பிரபாகரன் படம் போட்டு அங்க போய் நிக்கிறேன். ஏய் நீதானா, நீயா நடிச்சாது, அப்ப அப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்குன்னு பயங்கரம். ஏன்னா அவர் கலைஞர், உண்மையான கலைஞர், அப்படி பாராட்டிட்டாரு. இப்படி தொடங்குது நம்முடைய பயணம். அப்புறம் தமிழ்நாடு முழுக்க அந்த நாடகத்தை போட்டோம். அப்புறம் இயல்பாகவே எழுத்து பேச்சுங்கிறது சின்ன வயதுல இருந்தே நமக்கு வந்துருச்சு. அதனால அப்படி போயிட்டு. இப்ப நீங்க திரைத்துறையில இருக்கிறீங்க. ஒரு திரைத்துறையில தமிழர்களுக்கான அரசியல் அது பேசப்படுதா, அல்லது இந்த ரொம்ப எளிமையான கேள்வி என்னன்னா, இது தமிழ் திரைப்பட உலகம், ஆனால் இதுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம்னு வச்சிருக்காங்க. அந்த ஒரு சாதாரண பேரை மாற்றுறதும் அந்த பேர் மாற்றப்படுறதுக்குமான இடையில இருக்கிற அந்த அரசியல் எப்படி இருக்கும்பா? அதுதான் உண்மையாகவே இது தென்னிந்திய சினிமாவுக்கான ஒரு தலைநகரமாக இருந்தது. சென்னை இருந்தது. எப்படி மொழி வழி மாநிலங்கள் அமைவதற்கு முன்பாக இது சென்னை மாகாணமாக இருந்ததோ, சென்னை மாகாணமாக இருந்தது. எல்லாரும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உருவான பிறகு கூட இதுக்கு தமிழ்நாட்டுக்கு சென்னை மாகாணம் தான் பேரு. அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் ஐயா மரியாதைக்குரிய தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் உண்ணாநிலை இருந்து 76 அந்த தியாகத்தை செய்யலன்னா அது சென்னை மாகாணம் தான். சென்னை மாகாணமா? ஆமா, திராவிட மாநாடு, திராவிட நாடு மாத்திருப்பாங்க, திராவிட நாடுன்னே வச்சிருப்பாங்க. உண்மைதான். அந்த அவருடைய உயிர் தியாகம் உருவாக்குச்சு. அதுக்கு பிறகு அண்ணாதுரை அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அது பேர் மாத்துறாங்க, அது வேற. அப்போ அது போலவே அதை ஒட்டி இந்த துறையில உண்மையாகவே தொடங்கிய காலம் முதலே தெலுங்கர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், முதலீட்டாளர்களாகவும் மற்ற பணிபுரிகிற எல்லாருமா. ஏன்னா நம்மள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் பரதநாட்டியம் தமிழருடைய கலை. அது ஏதோ பரதமணிவர் கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு கதையில் வழக்கம் போல புராணங்கள் எடுத்துறாங்க. எல்லாமே இங்க இருந்து தான், எல்லாமே இங்க இருந்து தான். கர்நாடக இசையா மாறுது. அது தொன்மையான இசைன்றது அதுக்கு பேரு. கர்நாடகம் என்றால் பழமை, தொன்மை. அப்புறம் தெலுங்கு கீர்த்தனைகளா மாறுது. இப்படி எல்லாமே எடுக்கிறாங்கல்ல, ஒன்னொன்னா எடுக்கிறாங்க. ஏன்னா
ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனுக்கு எப்போதுமே அதை பற்றிய பெரிய பெருமிதம் இருக்காது. நம்மளுக்கு தானே எடுத்துகிட்டு போட்டோம். அந்த மனநிலை தான் தமிழனோட இது. அது ஒரு பெருந்தன்மையை இவங்க மழுகத்தன்மையாக, எங்கள் ஊரில் சவுங்கத்தனம்னு சொல்லுவாங்க, அப்படியாக புரிந்து கொண்டு எல்லாம் இருக்கிறவனுக்கு மதிப்பு தெரியாது. உண்மையிலேயே இழந்தவனுக்கு தான் மதிப்பு தெரியும். ஆந்திராவில் வாழ்வதற்கு வழி இல்லை. ராயலசீமாலாம் காஞ்ச பகுதி இல்லையா, தெலுங்கானாலாம் ரொம்ப மோசமான பகுதி. ஆனால் அங்கே ஒரு ஏக்கரை வித்துட்டு வந்தால் அந்த தொகையை வச்சு 10 ஏக்கர் வாங்க முடியும் என்று 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கேருந்து தெனாலிலேருந்து புறப்பட்டு வந்த ஒருத்தர் அவங்க புறப்படும் போதே போய் தமிழ்நாட்டில் இடம் வாங்கன்னு சொல்லி 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 அனுப்பி தான் இங்கே எல்லாரும் வந்து இடம் வாங்கியிருக்கான். இங்கே இருந்தவனுக்கு இந்த இடத்தின் நம்மளோடது இல்லை, நம்மகிட்ட இருக்கிறது அதை எடுத்துக்கு பார்த்தா எங்கள் அப்பா எங்கள் குடும்பத்தில் நடந்ததில்ல, 400 ரூபா காசு கொடுக்கணுமா, அந்த இடத்தப்பா உத்தராபதி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கலப்பா, அந்த வீட்டை எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்ன பயில்வது. அப்புறம் இடத்த பங்காளிகளுக்குள்ள விற்கணும்னு ஒன்று இருந்தது, அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு விற்கக்கூடாதுன்னு ஒன்று இருந்தது. அதெல்லாம் உடஞ்சி மலையாளி வந்து பார்த்தா இன்னொரு 10,000 அதிகமாக கொடுத்தா அவன்கிட்ட கொடுத்துரு. இந்த மனநிலையை, இந்த பொதுத்தன்மையை ஜனநாயகம் என்ற பேரில், திராவிடம் என்ற பேரில் இவங்க உருவாக்கிட்டாங்க. அபகரிப்பு தான் இது. திராவிடம் என்றாலே அபகரிப்பு, அதுக்கு வேற பேர், அவ்வளவுதான். இந்த திராவிடம் என்ற லைசன்ஸை வச்சுக்கிட்டு தமிழனுக்குன்னு இருக்கிற அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பண்பாடு, மெய்யியல் எல்லாத்தையும் தரமட்டமா அந்த புல்டோசரை விட்டு, புல்டோசர் வந்து அவர் மட்டும் இல்லை, ஆதித்யநாத்தோடது மட்டும் இல்லை, திராவிடத்தினோட கருவி தான் அது புல்டோசர். ஒட்டுமொத்தமா தரைமட்டமாக்கி நம்ம கிட்ட இருந்த எல்லாத்தையும் வந்து எல்லாருக்குமான பொதுவான திறந்த வெளி காடாக தமிழ்நாட்டை மாற்றி விட்டார்கள். இன்னை வரைக்கும் அந்த பேரை மாற்ற முடியல. அது போலதான் தமிழ் சினிமா அங்கதான் வரேன். அப்போ நடிகர்களா எதுக்கு சொன்னோம்னா, கலை வந்து பரதநாட்டியம். இப்போ வரைக்கும் கூட நம்ம பிள்ளைங்களை பரதநாட்டியம் கற்றுக்கன்னு அனுப்புனா வீட்டிலேயோ உறவினர்களோ பிள்ளைய போய் ஆட வைக்க போறியா? அது கூத்தாடி வேலை. அதை மலினப்படுத்தி, இது கலையும் பண்பாடும் தமிழர்களுடைய பாணன் பாடினி யாரு எல்லாருமே எங்கேருந்து வரான்? அது அந்த காலத்திலிருந்து அவனுடைய களைப்பை நீக்குவதற்காக, களைப்பை போக்குவதற்காக கலை பண்பாடு உருவாகுது. அது எங்க போய் சிக்கிடுச்சுன்னா, உழைப்பு நீக்கம் செய்து கொண்ட கும்பலிடம் போய் சிக்கி கொண்டது. அவர்கள் அதுக்கு அத்தாரிட்டியா மாறிட்டான். அதுவுமே திட்டமிட்டு மாற்றப்பட்டது. அப்ப இவனுக்கு கூத்தாடி போயிடுவோம் அப்படின்ற ஒரு மலினமாக இட்டதுனால இதை நோக்கி வருவதற்கான ஆள்கள் குறைவு. அப்ப அவர்கள் வந்தார்கள். அப்புறம் நிறத்தின் அடிப்படையிலும் அங்கே ஒரு வேறுபாடு இருக்கு. இவனுக்கு நிற தொடர்பான ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. இந்த ஆதிக்கம், பிறகு முதலீடு தமிழ்நாட்டிலிருந்து இந்த ரியல் எஸ்டேட் செய்து பணம் போட்டு எடுத்துட்டு வந்தவங்கலாம் கூட இந்த தொழிலை நேர்த்தியாக செய்யணும்னு ஒரு காலம் நினைக்கல. இது உண்மையாகவே வெற்றிகரமான தொழில். சரியாக திட்டமிட்டு அந்த தொழிலை நேசித்து அழகாக ஒழுக்கமாக செய்தால் இதைவிட லாபம் தருகிற தொழில் இல்லை. அது தெலுங்கர்களுக்கு தெரியும், மலையாளிகளுக்கு தெரியும். அவர்கள் மலையாளிகள் எல்லா படத்தையும் எடுத்து இங்கே வந்து இந்த குழுவை வச்சு எழுதி எல்லாத்தையும் வெற்றிகரமாக படமாக ஆக்க முடியுது. அதே மாதிரி இங்க இருக்கிறவர்கள் சினிமா வந்தால் இல்லைங்க லாஸ் ஆயிரும் இந்த பரப்புரையை செய்து கொண்டிருப்பவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாரு? அவங்க ஒரு காலம் சினிமா விட்டு போக மாட்டாங்க. தமிழர்கள் கைக்குள் திரைத்துறை போய்விடக்கூடாது. நம்ம கிட்ட சொல்றதில்ல அரசியல், அதே போலதான் இன்னமும் இருக்கு. இன்னமும் படிக்கிற மாணவர்கள், எனக்கு அது ஒரு பெருமையா நினைக்கிறேன். அது ஒரு ஃபேண்டசி ஆயிடுச்சு. எனக்கு பாலிடிக்ஸ் தெரியாது, அது போல எல்லாத்தையும் இப்படி ரொம்ப ஒரு பெரிய தன்னை இதுவா நினைச்சுக்கிட்டு மேல்நிலையாக்களை அப்படி இடது கையால புறந்தல்றதெல்லாம் எல்லாரும் வந்து கைப்பற்றி விட்டார்கள். அப்போ நிலை நீடிக்குது. நடிகர்கள்ல பெரும்பான்மை தமிழர்கள் இல்லை. அப்போ எல்லா சங்கமும் இங்கிருந்தா இருக்கு. எல்லாரும் இங்கதான் படிச்சு வளர்ந்தாங்க. ஆந்திராவின் மிகப்பெரிய நாயகர்கள்லாம் இங்கதான் பள்ளிக்கூடம் தமிழ் அழகா பேசுறது அதனாலதான் அவர்கள் எல்லாம் இங்க இருந்தாங்க. இன்னைக்கும் ஆந்திரா கிளப்ல யாரும் போய் தமிழன் உறுப்பினராக முடியாது, அங்க உள்ளேயே போக முடியாது. அது போன்ற நிலை இருக்குல்ல. இது எப்போ மாறும் அப்படின்னா, இந்த நிலம் திராவிடர் கையில் இருப்பதனால்தான் அது இன்னமும் அப்படி நீடிக்கிறது. ஆட்சி திராவிடர்கள் வாழட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், ஆட்சி தமிழனுக்கு வரணும்னு இருக்குல்ல, அது வரும்போது தான் இது உறுதியாக மாறும். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தெலுங்கர்கள் உறுப்பினராக கூட இருக்கட்டும், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சங்கம் தமிழ்நாட்டு நடிகர் சங்கம் என்று இருக்க வேண்டும். திரைப்பட இயக்குனர் சங்கம் நாங்கள் அப்படி தான் மாற்றிருக்கிறோம். அது போல தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் மாற்ற விடாம இப்போ தடுக்கிறது அங்க இருக்க நடிகர்கள் அந்த அமைப்பை சார்ந்தவர்களே பண்றாங்களா? என்ன வந்து அதுக்கான முயற்சி எடுக்கப்படல, அதுக்கான அவசியமா இல்ல. அதுதான் இவன் வந்து கலைக்கும். நம்ம எல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட பேரை மாற்ற முடியல. எப்பயாச்சும் இது குரல் வரும். குரல் இது என்ன, அது ஒரு நாள்ல மாற்ற முடியாது. இப்ப மரியாதைக்குரிய அண்ணன் செல்வமணி அவர்கள் வந்து தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவராக இருக்கிறார். அவர் நினைச்சா மாத்த முடியும். ஆனா அதுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்தவர்களாக நான் சொல்றேன், இருக்கட்டும், இருங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு இப்படிதான்ப்பா பேர் இருக்கணும். அவங்க யாரும் எதிர்க்க போறது இல்ல. இங்க ஒரு பைத்தியகாரமான ஒரு பார்வை எவ்வளவே இருக்கு. கலைக்கு மொழி கிடையாதுன்னு பேசுவாங்க இந்த லூசு பயல்க. எப்படி வந்து முன்னெல்லாம் பக்கத்துல எல்லாம் கரெக்டா மொழி இருக்கு, இல்ல நான் கலைக்கு மொழி கிடையாதுன்னா நீ எடுக்கிற படத்தெல்லாம் போஜ்பூரியில எடுத்து போடு.
இப்போ உனக்கு தான் கலைக்கு மொழி கிடையாது இல்லை, பீகாரி மொழியில படத்தை எடுத்து வசனத்தை எழுதி போடு, இங்க இருக்கிறவங்க பார்க்கட்டும். வேற ஐடியா கொடுத்துறாங்க, செஞ்சாலும் செய்யறாங்க. வாய்ப்பு இல்லை, அது செஞ்சு பயன் இல்லை. இல்ல வியாபாரம் சந்தை வட இந்தியர்கள் இவ்வளவு பேர் வர்றாங்கல்ல, இங்க சந்தை உருவாக்கப்படும். ஆமா, அது வேலை செய்யல. இல்ல நீங்க தான் போஜ்பூரி மைதிலி எல்லாத்தையும் இந்த ஹிந்தி சாப்பிட்டீங்கல்ல. இப்ப போஜ்பூரியில எல்லாம் படம் எடுக்கிறான், அருமையா எடுக்கிறான், மராத்தியில எடுக்கிறான். குஜராத் சினிமால இங்க இருந்து இருக்கிற நயன்தாரா போய் முதலீடு செய்யறாங்க. குஜராத் சினிமா வளர்ந்து வருது, அவங்க மொழியில எடுக்கிறாங்க. மேற்கு வங்கத்துல வங்காளத்துல மொழியில எடுக்கிறாங்க, கேரளால எடுக்கிறாங்க. கேரளாவில் பாருங்க, நீங்க டைட்டில் கூட ஆங்கிலத்தில் போட மாட்டான். பெரும்பாலான படங்கள் எல்லாமே மலையாளத்தை, நீ புரிஞ்சா புரியுது, புரியலன்னா போ அப்படின்னு தான் விட்டுருவான். இங்கே தான் எல்லாத்துலேயும் ஆங்கிலம். இந்த சிக்கல் இருக்குல்ல, இது எல்லாம் மாறுவதற்கு ஒரே திறவுகோள் ஆட்சி. வந்தால் ஒரு நாளில் மாற்றிடலாம். இப்போவும் மாற்ற முடியும்னா மாற்ற முடியும். அதுக்கு மனம் இருந்தால் மார்க்க முடியுன்ற ஒன்று பழையமொழி, ரொம்ப பழசி தேஞ்சு போன பழமொழி. அதுவும் இல்லைங்கிறது தான் இங்கே இருக்கிற சிக்கல். இல்லை, ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறீங்க. நாம் தமிழர் கட்சி அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கான பயண திட்டமிடல் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? அது சரியாக போகுதா? இல்லை, சரியாக தான் போகுது. ஏன்னா ஒரு கட்சி வேற எதுக்கு என்னன்னா, இப்போ இவ்வளோ பேசுகிறோம்ல, இது நாம் தமிழர் கட்சி பேசுகிற அரசியல் இல்லை, பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. பல தரப்பை சார்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள், பல்வேறு தரப்பை சார்ந்தவர்களும் இந்த தேர்தல் நாம் தமிழர் சட்டமன்றத்துக்குள்ளே போகக்கூடிய தேர்தல், அதுக்கான வாய்ப்பு, ஆட்சி அதிகாரம் திமுகவை அப்புறப்படுத்துறதுக்கான வாய்ப்புள்ள தேர்தல் இது. ஆனால் தனித்து நிற்பது அப்படிங்கிறது ஒரு வாக்கு வங்கியை பெருக செய்யும். ஆனால் இலக்கை உள்ளே போக விடாது. இப்போ நீங்கள் நாம் தமிழர், அதிமுக அல்லது விஜய் இப்படிங்கிற ஒரு அணி சேர்ந்தால் திமுக அணியை எளிதாக வீழ்த்த முடியும். சட்டமன்றத்தில் இவர்கள் ஒரு பெருவாரியான எண்ணிக்கையில் உள்ளே போக முடியும். உள்ளே போய் சலசலப்பை உண்டு பண்ணி இவர்கள் கட்சியை வளர்க்குறதோ அல்லது அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு அது பயனாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த கருத்து சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது சாத்தியம் இல்லாதுன்னு ஒன்று இல்லை எப்பவுமே. ஆனால் நாம் இந்த சூழல்ல இதாவது அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான சூழல் இருக்கிற ஒரு வாய்ப்பு, தனித்தே பயணம் அப்படிங்கிறது திமுகவுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுதான் அது கருத்து, நீங்க சொன்ன கருத்து. இந்த மாற்றம் சாத்தியமில்லாத ஒன்று இல்லை. ஆனால் ஆட்சி மாற்றத்துக்காக உருவான கட்சி, இப்போ என் கல்யாண மண்டபத்தை இடிச்சு விட்டாங்க, நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப குறுகிய அளவு. அல்லது என் படத்தை ஓட விடலை, என் படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் திரையரங்க கிழிச்சாங்க, நான் கட்சி ஆரம்பிக்கிறேன். ஒரு கதாநாயகி பஞ்சாயத்துகளுக்காக நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்களுக்கு இவங்களை தூக்கிட்டு அவங்கள கொண்டு வரணும் அப்படின்றது. நாம் நீங்கள் சொன்னது தான், தொடக்கத்தில் பேனஸ் போல் தான். இந்த திராவிடம் இந்த மண்ணில் அமைப்பாக கட்சி தொடங்கி 76 ஆண்டுகள் ஆச்சு. திமுக ஆரம்பிச்சு கட்சி ஆட்சிக்கு 60 ஆண்டுகள் ஆச்சு. மொத்தமும் நாசம் செய்திருக்கிறார்கள்ல, இது மொத்தத்தை மீட்டு தலைகீழ் மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ அண்மையில் கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிடத்தின் உண்மையான வாரிசுன்னு சொல்றாரு. இப்போ திராவிடத்தை எதிர்க்கிறோம், திராவிட கட்சியை எதிர்ப்பது மட்டும் நோக்கம் இல்லை, ஆட்சியை மாற்றுவது என்பது நோக்கம் இல்லை. அது அந்த விழிப்புணர்வு மக்களுக்கே வந்துருச்சு. மிக கடுமையான வெறுப்புல இருக்கிறாங்க. கூட்டணி கணக்குகள், பணம் செலவழிக்கிற இந்த விஷயங்கள், இது நடக்கிறதெல்லாம் தேர்தல். இந்த நாட்டில் முதல்ல இந்த நடக்கிற தேர்தல் நடக்குதா? தேர்தல் ஆணையம் உண்மையாவே தேர்தலை நடத்துது. ஈரோடுல இடைத்தேர்தலில் 10 நாள் கூட இருந்தோம், அதெல்லாம் நடந்தது தேர்தலே இல்லை. அதுல 25,000 பேர் வாக்கு செலுத்தினா பாருங்க. எத்தனை ஒரு சிறு நகரத்துல எத்தனை ஆம்புலன்ஸ் ஒரு நேரத்துல போக முடியும்? ஒரு நேரத்துல 7 மணிக்கு ஆரம்பிச்சா 8 மணிக்குள்ளார 6-7 போற அளவுக்கு அவ்வளவு நெருக்கடியான, அவ்வளவு விபத்தும் நோய்களும் நிரம்பிய ஊரா ஈரோடு? அரசியல் நோய் நிரம்பிய ஊர். அதுலதான் ஆம்புலன்ஸ் போது. இன்னைக்கு எல்லா தலைவர்களும் பேசுனதெல்லாம் இன்னைக்கு காணொலியா வந்துட்டு இருக்கு. அப்படியா தேர்தல் நடத்துறாங்க? நீங்க இந்த கேள்வி எங்க வருது? அரசியல் நோக்கர்கள், பார்வையாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் எதில் ஊறியிருக்கிறார்கள்? இந்த அரசியல்ல ஊறியவர்கள். இவர்களுக்கு மாற்று பார்வை இல்லை, அல்லது மாற்று பார்வை ஏற்றுக்கொள்கிற மனம் இல்லை, அல்லது அவர்களுக்கு கூலி கொடுக்கிறவர்கள் அதற்கு அனுமதிப்பதில்லை. நீங்க நியாயமா பேசணும்னா இந்திய ஜனநாயகத்தை மதிக்கிற ஒரு அரசியல் அணுகுமுறையாக நாம் தமிழர்கிட்ட இருக்கு. அது இந்தியா முழுக்க கொண்டாட வேண்டிய ஒரு பார்வை இந்த அரசியல்ல இருக்கா இல்லையா? அது அண்ணன் சீமானை விட்டுருங்க, தமிழ் தேசிய அரசியலை விட்டுருங்க. யாரோ ஒருத்தர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தப்போ சொன்னீங்கல்ல, எல்லாரும் அவர் புரட்சியை பண்ணிட போறாரு, ஊழலை ஒழிச்சிருவாருன்னு சொன்னீங்கல்ல. அது போல இது வரைக்கும் பேசுனதெல்லாம் அரசியலே இல்லை, இழிசெயல். அதிமுகவை திமுக குறை சொல்வது, திமுகவை அதிமுக குறை சொல்வது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்கள் செய்யவில்லையா? ஆந்திராவில் விலையேறவில்லையான்னு கேவலமா பேசியிருந்ததெல்லாம் அரசியல் சொல்லிட்டு இருக்கிற இந்த பார்வையாளர்கள் தான் இல்லடா இதை தரைமட்டமா ஒழிக்கணும்டா மொத்தத்தையும். எதை? ஆள்களை இல்லை, இந்த அடிப்படை கோட்பாட்டை ஒழிக்கணுங்கிற கட்சியோட ஒருத்தர் வந்திருக்கிறார்னா அது உடனடியாக பலனை தராது, வேண்டியதில்லை.
இன்னைக்கு இல்ல நாளைக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல, நாளைய தலைமுறை இந்த அரசியலை எடுத்துட்டு போய் வெற்றி அடையணுங்கிறதானே கரும்படை அன்ன துடைத்துன்னு இலக்கியம் சொல்லுது. பனை வைக்கிறவனுக்கு பனை பலன் தராது, அடுத்த தலைமுறைக்கு தான் தரும். அதுதான் இந்த அரசியல். இதுல இன்னொரு இந்த கூட்டணி சேர்வதற்குல்ல, யார் தூய்மையானவர், யார்கிட்ட போய் நிக்க முடியும்? நீங்க சொல்றது போல இவர்களுடைய நின்று இந்த சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு என்ன செய்ய முடியும்? அவங்க யாருக்காச்சும் கண்டக்டர் நியமனம் போட்டா எங்களுக்கு ஒரு 50 பேர் கொடுங்கன்னு வாங்க முடியும், இவ்வளவுதானே. இதெல்லாம் கூட்டணி செய்தவர்கள் எல்லாம் செய்திருக்கிறாங்க. அது எந்த கட்சியும் சொல்ல முடியும். எங்களுக்கு வழக்கமான அது எதுக்கு நீங்க அப்படி ஏன் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் இல்ல இந்த கூட்டணியோட சேர்ந்த பிறகு நீங்க என்ன செய்ய முடியும்? அதுதான் நீங்க தேர்தல் அரசியல்ல 2005 நினைக்கிறேன். ஆமா, அப்போ ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில தான் இருந்தாரு. ஆனா திமுக கருணாநிதியை தினதோறும் கதற விட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் ஒரு தனித்த அரசியல் செஞ்சுக்கிட்டு தானே இருந்தாரு. சரி, ஆமா, அது அவர் சரியாக செயல்பட்டார்ல. அடுத்த முறை ஏன் பாமகவையோ ஐயா மருத்துவர் அவர்களையும் சரியா தான் இருக்காருன்னு ஏன் இவங்க யாரும் ஆதரிக்கல? பத்திரிகையாளர் உட்பட, இன்னைக்கு கருத்து சொல்கிற இந்த பெருமக்கள் உட்பட, மருத்துவர் மீது இவர்கள் எப்போதும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? இந்த முறை இங்க இருந்தாரு அங்க இருந்தாருன்னு வருவாங்கல்ல. இப்படி நீங்க தனித்து இருக்காத, இது வாழ்க்கையிலும் இருக்கு. ஒருத்தன் சிறந்தவனா இருக்கவே முடியாதுன்னு சமூகம் நம்புது. இந்த சமூகம் சிறந்தவனை தேடுவதே இல்லை. அவனுக்கு இன்னும் சொல்ல போனா இங்க நல்ல தலைவனே தேவையில்லை, தலைவன் போல நடிக்கிறவனே போதுமானதா இருக்கு. அதனாலதான் நடிகனை நோக்கி தலைவனும் போறான் இல்லையா? அந்த கேவலத்தை நாம் செய்ய வேண்டாம் என்பதில் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் உறுதியாக இருக்கிறாள். எதுக்கு இன்னொரு மிகச்சிறந்த உதாரணத்தை ஒன்று சொல்ல முடியும்னு வச்சுங்க. போர் உச்சகட்டம் ஈழத்துல எல்லாம் எந்த நிலையில் இருக்கு? 2006 தொடங்கின்னு உங்களுக்கு தெரியும். விசுவமடு குளம் இரணைமடு என்கிற பகுதியில் ஒரு உவர்நீர் ஏரி இருக்கிறது. ஏரிக்கு அந்த பக்கத்துல சிங்கள ராணுவம் முகாம் இருக்கிறது. அங்கு 5000 பேரோ 10,000 பேரோ சிங்களத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், சிங்கள ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தளபதி போய் இந்த ஏரியை நாம் உடைத்தால் அந்த முகாம் அத்தனையும் அழியும், அந்த வீரர்கள் அத்தனை பேரும் சாவார்கள், நமக்கு வெற்றி எளிதாகன்னு சொல்றாரு. வெற்றியை மட்டும் கணக்கில் கொண்ட ஒரு தலைவனாக இருந்தால், வெறுமனே நமக்கு நெறி இல்லடா, ஒண்ணுமே அறம் இல்லடா நினைக்கிற தலைவனாக இருந்திருந்தா அதை உடனடியாக செயல்படுத்துவாங்களா? தலைவர் என்ன சொன்னார்? அவரை அடித்ததா கூட சொல்றாங்க. இந்த வெற்றி இதுக்கான வெற்றி, நமக்கான வெற்றியோ அவனுக்கான தோல்வியோ இல்லை. இது இந்த உவர்நீர் ஏரியை உடைத்து விட்டால் இந்த நிலம் 100 ஆண்டுகள் ஆனாலும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் உவர் நிலமாக போய்விடும். இது யாருக்கும் பயனில்லாத பால் நிலமாக போய்விடும். அப்படி ஒரு வெற்றி நமக்கு அவசியம் இல்லை என்று சொன்ன தலைவனின் வழியில நிற்கிறோம். நம்ம இன்னைக்கு இருக்கிற ஒரு அற்ப வெற்றிக்காக ஒரு கூட்டணிக்காக போய் கொள்கை எது இந்த கட்சியின் இலக்கு அல்லது இவர்கள் பேசுகிற கோட்பாடின் இலக்கு? இது நாம் தமிழின் கோட்பாடு இல்ல, தமிழினத்தின் கோட்பாடுங்கிறதே இந்த கருத்து பேசுறவன் தான் மக்கள்கிட்ட போய் சேர விட மாட்டேங்கிறான். முதல்ல இப்படி தப்பா திருச்சி தவிர திசை திருப்பி இதை விட சிறந்த கோட்பாட்டை யாராச்சும் வைக்கிறான்னு சொல்ல, ஐயா விஜயே வைக்கிறாருன்னே சொல்லுங்க, எல்லாரும் போயிருவோம். ஏதாவது பேச சொல்லுங்க அவரை. இதை விட சிறந்த கோட்பாட்டை எவன் சொல்லியிருக்கான் இது வரைக்கும் சொல்லுங்க. திமுகவே சொல்லியிருக்குதா? இயற்கைனா நீ வீட சொத்து, வீட்டுல இருக்க 4 சொத்துக்குள்ள இருக்கிற டிவி பிரிட்ஜ், நீ சேர்த்திருக்கிற நகை, இதை சொத்துன்னு நினைக்கிறீடா? தேசம் இருந்தா தாண்டா தேர்தலை நடத்த முடியும். மலை, ஆறு, நீர், வெளி, ஆகாயம், இந்த கர்மம் எல்லாம் நல்லா இருந்தா நானும் நீயும் வாழ முடியும். அது தெலுங்கர் கூட ஆளட்டும், தெலுங்கர் ஆட்சியாவே இருக்கட்டும், மலையாளி கூட ஆளட்டும். ஆனா அதுக்கு நிலம் வேணும் இல்ல? அந்த நிலத்தை காப்பாற்ற அரசியல் பேசுறதை விட ஒரு உன்னதமான உயர்ந்த கோட்பாட்டை எந்த கட்சி பேசுது? அந்த கோட்பாடு வெல்வதற்கு இதை அழித்துக் கொண்டிருக்கிற இன்னைக்கு இவங்க அழிக்கிறாங்க. நாளைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்தாலும், கேசி பழனிசாமி போன்றவர் அவங்க கட்சியில இருந்தாங்கல்ல, அவங்க என்ன மணல்? அவரு யாரு? கேசி பழனிசாமி ஐயா யாரு? அவர் ஆற்று மணல் அல்லலையா? ஆறுமுகசாமி யாரு கோயம்புத்தூர்ல? இவங்க அல்லலையா? அப்ப அவர் தடுத்துருவாரா? அவரால் தடுக்க முடியுமா? அந்த அடிப்படை வலு வேணும்ல ஒரு கட்சிக்கு. நீங்க மைனாரிட்டி அரசாக அமைந்து நீங்க யார் கூட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்ல, ஆனா இனி வருங்காலம் தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான ஆட்சி அப்படிங்கிற இது சாத்தியம் இல்லாத மாதிரியான நகரம் இல்ல. சாத்தியம் இல்லை என்பதே கூட்டணி ஆட்சி தானே வரப்போறது. கூட்டணி ஆட்சி இல்ல, இது ரொம்ப காலமா சொல்றாங்களே. இது ரொம்ப கலைஞர் ஐயா 95 உறுப்பினர் வச்சிருந்தாரு. கூட்டணி ஆட்சி இல்லையா? காங்கிரஸ் கூட இருந்தது, கூட்டணி ஆட்சிக்கு இடம் கொடுக்கலையா? இது ரொம்ப காலமா சொல்றாங்க. அது வலியுறுத்துறதுக்கான கருதுகோள் அதிகம் அளவுல அழுத்தம் பெறும் போது தான் அதில் சாத்தியமாகும். இல்ல, அது உண்மையாவே எப்போதுமே கூட்டணி ஆட்சிக்கு இங்க சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு வச்சுங்க. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு கூட்டணி ஆட்சின்றது. நீங்க கூட்டணி ஆட்சியை கேட்பவர்களுக்கு என்ன இலக்கு சொல்லுங்க? என்ன இலக்கு? இங்க எல்லாத்தையும் இப்ப நம்ம எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறதுனால இதுக்கு போகல. அண்ணன் போகலன்னா உறுதியா இருக்கிறார். நான் ஒரு காலமும் மாற மாட்டேன். அவர் தலைவர் சொன்னதான், தமிழம் நீங்க யாருமே என் கூட வரலாலும் தமிழத்துக்காக நான் ஏதாவது செஞ்சுட்டு செத்து போவேன் அப்படின்னு எப்போ சொல்லியிருக்காரு? 19 வயசுல அண்ணன் கெட்டுக்கிட்ட சொல்லியிருக்காரு. நீங்க இப்ப அண்மையில எல்லாருக்கும் இப்ப தெரிய வருது, அது நம்ம போட்டவருக்கு முன்னாடி தெரியும்.
அது போலதான் நீங்க யாருமே வரலான்னா அந்த கத்திய தமிழ் தேசிய கொள்கை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டு சாக வேண்டான்ற உறுதி இருக்குல்ல, அந்த உறுதி கொண்ட ஒரு தலைவரை, ஒரு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரை, அண்ணன் தன்னை தலைவர்னு கூட சொல்லல, நான் மக்களிலிருந்து வந்தவன் தான் சொல்றாரு, நான் மக்களில் ஒருவன் தான் சொல்றாரு, இப்படி ஒருத்தனை சொல்லுங்க. அவரை ஆதரிக்கிறதுக்கு இந்த ஊடகத்தில் வேலை செய்யறவங்க இல்ல, நேர்மையான ஊடகர் ஒருத்தர் கூடவா இல்லை. இப்போ நீங்க இருக்கீங்க, இது போல இருக்காங்களா? அவங்க உண்மையை பேசுறதுக்கு யாருமே ஏன் வரமாட்டேங்கிறாங்க? அதை பேசினாலே அவர்கள் கையில மாற்றம் எளிது. இந்த மக்களை மாற்றுவது மிக எளிமையானது. இவன் தான் சொல்றானே, அது சாத்தியமா தானே இருக்கு. அது சாத்தியப்படுத்த முடியும். இல்ல அதான் இப்போ 36 லட்சம் பேர் 5 காசு வாங்காம ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருந்தாங்க. அது இந்திய வரலாற்றுல 234 தொகுதியில முதல்ல எந்த கட்சி போட்டிட்டு? திமுக பெரிய கட்சி, 76 ஆண்டு காலம் நாங்க நட்டுட்டோன்றீங்களா? நீங்களே 234 தொகுதியில ஒரு காலமும் போட்டிட்டது இல்லையா? 67ல இருந்தே இல்லையே. 50 தொகுதியில் தானே 57 போட்டிட்டு கூட்டணி சவாரி பண்ணி தானே. சவாரி மார்க்சிஸ்ட் எந்த கட்சியெல்லாம் உங்களை எதிர்த்ததோ, கேவலமா உங்களை ஒழிக்கிறதுக்கு திட்டமிட்டதோ, காங்கிரஸ் உங்களை கொலை செய்ய துடிச்சது, கருணாநிதி அவர்களை அடிச்சு இந்த கண்ணை காலி பண்ணதெல்லாம் வரலாறு பேசுற நீ. காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிய, இப்ப 2Gல உங்களை கொண்டு போய் நிக்க வச்சு மேல வச்சு மிரட்டி பண்ண 2G வச்சு மிரட்டினது, அதுக்கு பேர் கூட்டணியா? அந்த கூட்டணியில என்ன, அதுல இருந்து என்ன கிழிக்க போறீங்க? எனக்கு கப்பல் துறை கூட வாங்கி சம்பாதிப்பீங்க. அதுதான் சொல்ல வந்த கூட்டணி கோட்பாடு, கூட்டணி அரசியல், கூட்டணி ஆட்சி. கேட்பவர்களுக்கு என்னன்னா பங்கு. நீ சம்பாதிக்கிறது எனக்கு பங்கு கொடு, நீ வாங்குறதுல பாதி பெட்டி எனக்கு கொடு, இவ்வளவுதானே. இந்த கேவலம் எதுக்கு? அதை ஏன் எல்லாரும் வலியுறுத்துறாங்க? அப்ப சமூகமே ஊழல் மயமாக்கப்பட்டது. யாரால? இந்த திராவிட ஆட்சியால, இந்த திராவிட கருத்தாளர்களால. அது பரவாயில்ல பாப்பா, உண்மையா ஒழுங்கா இருக்கிறவனை பார்த்து பொழைக்க தெரியல, இவெல்லாம் வாழ்றதுக்கே லாயக்கில்லைன்னு சொல்றாங்கல்ல ஒவ்வொருத்தரும். அது எப்படி பாருங்க, ஜனநாயகப்படுத்திட்டான் பாருங்க. ஊழலையும் லஞ்சத்தையும் அயோக்கியத்தனம் பண்ணி சம்பாதிக்கிறத ஒழுங்கா ஒருத்தன் இருக்கவே முடியாது நம்புறாங்க. உண்மையிலேயே சிறந்தவனா இவன் நம்ம கூட தானே இருக்க, இவன் எப்படி சிறந்தவனா? வாய்ப்பு இல்லை. இல்ல உலகம் என்ன நினைக்குதுன்னா, என்ன பெரிய வேதனை இது, நம்ம சிரிச்சுட்டே பேசுறோம். அப்படி ஆக்கி விட்டானுங்க எல்லாரையும், மக்கள் அப்படி ஆக்கி விட்டான். காசு தரலன்னா சண்டை போறான், போராடுறான். அப்போ அதை மாத்துறதுன்றதானே. இதை போல நீ பேசுன்னு விஜய் கிட்ட சொல்லு, இதை போல நீ ஏன்டா பேச மாட்டேங்கிறன்னு திமுக கேளு. ஐயா எடப்பாடி கிட்ட சொல்லுங்க, ஐயா நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வந்துருங்க ஐயா, பிஜேபி வேணாங்க ஐயா, இப்படி வாங்கயா. இந்த கருத்தாளர்கள், இந்த பார்வையாளர்கள், அரசியல் நோக்கர்கள் போய் சொல்லுங்கயா. எப்ப பார்த்தாலும் ஏன் நாம் தமிழர் இப்படி செய்யணும், சீமான் இப்படி செய்யணும், எங்களுக்கே கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க. கருத்து தெளிவு இருக்கு, ஒரு குழப்பம் இல்ல, கோட்பாடு தெளிவு இருக்கு. மக்கள் ஏற்றுக்கொண்டால் மக்களுக்கு நல்லது, இல்லைன்னா போறாங்க. அந்த நிலையில ஒரு தலைவனால பேச முடியுமா? ஓட்டு போடாதன்னு ஒரு தலைவன் இந்த இந்திய ஜனநாயகத்துல யார் பேசி சொல்லுங்க. இந்த அரசியல்ல இதுவரைக்குமே எந்த தலைவன் இப்படி 36 லட்சத்தை ₹1 செலவுல உண்மையிலே சாப்பாட்டுக்கு, டீ குடிக்கிறதுக்கு, துண்டறிக்கை கொடுக்கறதுக்கு காசு இல்லாம தேர்தலை சந்திக்கிற துணிவு யாருக்காச்சும் இருக்கா? நம்ம பழகிட்டோம். இந்த திருடன் மகா திருடன், இந்த திருடனை விட இந்த திருடன் பரவாயில்ல. ஓட்ட பிரிச்சு இறங்குறவனா, பின்பக்க கதவு வழியா வரவனா, இந்த வேறுபாடை பார்க்கறதுக்காக கட்சி, அதுக்கு ஒரு கட்சியே தேவையில்லையே, அதை கலைச்சிட்டு போயிடலாமே. இல்லைன்னா நாம அங்கதானே இருந்தோம். அண்ணன் கலைஞர் அவர்கள் மேல அண்ணன் பெரிய மரியாதை வச்சிருந்தாங்க, அவரும் அவர் மேல ரொம்ப பாசமா இருந்தார், அங்கேயே இருந்திருப்போமே. இன்னும் சொல்ல போனா நான்லாம் காங்கிரஸ் 88 89 ஜி.கே. மூப்பனார் மேடையில இந்திரா காந்தியை பேசினப்போ, நான் எங்களுடைய ஜூடோ மாஸ்டர் காங்கிரஸ், அதுக்கு பயிற்சி எடுத்து அதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நான் பேசுவேன். அப்பவேங்கிறதுனால இந்திரா காந்தியை பத்தி பேசினா மேடையிலிருந்து குதிச்சுட்டேன். இந்திரா காந்தி பத்தி எல்லாம் பேச மாட்டேன்னு எப்போ சின்ன வயசுல. ஆனா அண்ணெல்லாம் காங்கிரஸ் நம்பி காங்கிரஸுக்காக ஓட்டு கட்டி சிறு வயதுல, அப்பதான் எல்லாரும் கூட்டுவோம். அப்படி பின்னணியில இருந்து வந்தவர் அங்கேயே இருந்திருக்கலாமே. இந்த இதை ஏன் மாத்தணும்? அந்த அடிப்படையில் அரசியல் பார்வையாளர்கள், நோக்கர்கள் பொதுவாக ஒரு சார்பு இல்லாமல் எதையும் அணுக மாட்டேங்கிறாங்க. அந்த சிக்கல் தான். அப்போ இவர் பேசுறது சரியா இருக்கா, இவர் சொல்றது இதில் உறுதியா இருக்காரா, இதை பார்த்துட்டு நம்ம மொத்த பேரும் இதுக்காக தாண்டா காத்திருந்தோம், அப்போ சீமான் அவர்களை ஆதரிப்பது நம் கடமை அப்படின்னு ஏன் இவன் வரமாட்டேங்கிறா? இவனுக்கு அந்த அக்கறை இருக்கு, நலன் இருக்குன்னா அதை தானே செய்யணும். ஏன் வரல? இப்போ ஊடகர்களை நோக்கி கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. மக்கள் மாறுவார்கள், மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு உறுதியான ஒரு நிலை எடுப்பான். எப்போ எடுப்பான்? அதுக்கான அத்தனையும் சரியாக அமையும் போது. எப்போதுமே மாற்றத்தை சமூகத்தில் பெருங்கூட்டம் நிகழ்த்தியதே இல்லை, அது உங்களுக்கு தெரியும். அது வரலாறு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அது மிக இயக்கமே எப்படி ஆரம்பிச்சாங்க? 5 பேர் தானே. இந்தியாவின் உலகத்தில் 4வது இராணுவத்தை எந்த இயக்கம், 600 பேர் கொண்ட இயக்கம் தானே அப்படி கதறடிச்சது. அப்போ அந்த மாற்றம் வரும். மாற்றம் வந்து விட்டது, வந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு மிகப்பெரிய தெளிவும் அரசியல் விழிப்புணர்வும் ஏற்பட்டிருக்கிறது. அது அண்ணன் சீமான் அவர்களால், நாம் தமிழர் கட்சியால். அதுவே மாபெரும் வெற்றி தான். இந்த கேடுகட்ட பணநாயகத்தால் ஆளப்படுகின்ற இந்த ஜனநாயகத்தில் இந்தியாவை அதிகார வர்க்கமும் பணக்காரர்களும் சேர்ந்து ஆளுகின்ற இந்த மக்களாட்சி தத்துவத்தில் இந்த மாற்றமே இந்த நூற்றாண்டின் மாபெரும் சாதனை. இது கட்சியில் இருக்கிறதுனால சொல்லல, அரசியலை சிறு வயதிலிருந்து கவனித்து வருகின்ற அடிப்படையில் நான் சொல்றேன்.
இது ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக இன்னொரு 5 வருஷம் இருந்தாலும் கூட அவரால் ஏற்படுத்த முடியாது. அவருடைய இளவரசர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்து இவங்க கொண்டு போய் இந்த மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மான உணர்வை, மொழி உணர்வை, இன உணர்வை, மனித உணர்வையே விட்டுட்டு அவர்களிடம் போய் ஆட்சியை ஒப்படைத்தாலும் அவர்களால் ஒன்றுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஆட்சியில் இருந்தவர்கள் ஏற்படுத்த முடியாத மாற்றத்தை நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்களும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இது அவர் வந்து இந்த தொண்டை தண்ணி வத்தி பேசி உருவாக்கின ஒரு சூழல் வந்து விஜயோடைய வரவால வந்து சலசலப்புக்குள்ளாயிருக்கா? ஏன்னா இப்போ இந்த கரூர் சம்பவம் இந்த இதெல்லாம் பார்க்குறோம், மக்கள் அலை, அது போய் ஒரு நடிகனை பார்க்குறதுக்காக போய் செத்து போகிறது, இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டிய இதை. ஆமாம், இது பொதுவாகவே அதுதான். இது வந்து சகோதரர் விஜயிலேருந்து தொடங்கலை, இதோட தொடக்கமும் திராவிடம் தான். அதுதான் நான் எப்பவுமே சொல்றேன். திரைத்துறையை பயன்படுத்தினது அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஐயா அரந்த நாராயணன் புத்தகத்துல கூட இருக்கு. அப்புறம் தமிழ் பண்பாட்டில் சினிமா என்ற ஐயா கார்த்திகேய சிவத்தம்பி அவருடைய புத்தகத்துல மிக அழகா குறிப்பிட்டிருக்காரு. இது சிவத்தம்பி ஐயாவோட புத்தகத்துல தான் இருக்குது. அண்ணா சொல்றாரு, ராமச்சந்திரன் ஆதரித்தால் நமக்கு 30,000 வாக்கு, ராமச்சந்திரனே வந்தால் 50,000 வாக்கு, ராமச்சந்திரன் முகத்துக்கு தான் பெரிய மதிப்பு இருக்குது அப்படின்னு அறிஞர் என்று சொல்லிக்கொண்ட அண்ணா அவர் அரசியல்வாதியாக சிந்திச்சிருக்கிறாங்க. எங்க தொடங்குது பாருங்க, எங்க தொடங்குது. அப்போ அதுதான் வீழ்ச்சிக்கான அதுதான் காரணம். நியாயமா சினிமாவுக்கு போன சித்தாள் என்ற ஜெயகாந்தன் நாவலை எடுத்து ஊர் முழுக்க பாடத்திட்டமா வச்சிருக்கணும். இவர்கள் வச்ச பாடத்திட்டம்லாம் மறுபடியும் இதை வலியுறுத்திட்டே வந்திருக்குது. இவர்கள் சொல்லிக் கொடுத்த வரலாறு எல்லாமே இவர்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அதை நிலைக்கு எடுத்துக் கொள்வதற்காக தான் எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறான்ல. அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதோட நீட்சி தான் எம்ஜிஆருக்கு இவ்வளவு இன்னமும் இருக்கு. சரிதான், இவ்வளவு நாள் பேசுறாங்க, சீமான் மாதிரி ஆளுகள் பேசுறாங்க, இல்லை நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சி, நம்ம குழந்தைகளுக்கான கல்வி வளர்ச்சி இதெல்லாம் கூடி இருக்கு. அப்படியும் ஒரு தலைமுறை இப்படி ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு போய் விழுந்து சாகுது அப்படிங்கிறது வந்து அது அவமானம் தான். நம்ம அதுதான் அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். இது இந்த இனத்துக்கு அவமானம். வரலாற்றிலே பெருமை கொண்ட ஜனநாயகத்தையும் மக்களுடைய தத்துவத்தையும் பெண்ணுரிமையும் உலகத்திற்கு போதித்த அப்படின்னுலாம் வரலாற்று பெருமை நம்ம பேசி மக்களுக்கு இன உணர்வையும் விழிப்புணர்வையும் ஊட்டி கொண்டிருக்கிற இந்த காலத்தில், தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்தில் நடிகர்கள் மீது இவ்வளவு மோகம் இருப்பதுன்றது மிக அவமானக்குரிய ஒன்று, வெட்கி தலை குனிய வேண்டிய ஒன்று. இதை விட அதிகமாக இருக்கிற தெலுங்கர்களுக்கு நடுவில் நீங்க எப்படி வந்து இதை வந்து மீட்க போறீங்க? ஆமா, இப்ப இந்த கர்மத்துல இருக்கிறவனுக்கு சேர்ந்து தானே போராட வேண்டி இருக்குது நமக்கு. அதுதானே இப்ப என்னன்னா, உண்மையாவே அது போன ஆண்டே நம்ம இதை பேசியிருக்கிறேன். நான் விஜய் அவர்களின் வரவு என்பது இப்ப இதெல்லாம் நடந்துருச்சு. ஓராண்டுக்கு முன்னாடி பேசினது நான் திரும்பி கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவர் இந்த தேர்தல் அல்ல, 2026 தேர்தல் அல்ல, இதுக்கு பிறகு 5 ஆண்டுகள் களத்தில் என்னவாக நிற்க போறாருங்கிற வச்சுதான் அவருடைய எதிர்காலம் இருக்கு. அப்புறம் அவர் என்ன அரசியலை எடுத்து முன்வைக்க போற, எப்போ கட்சியெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் சொன்னது, அவர் எதை எடுத்து வைக்க போகிறார் என்கிறதுக்கு, அப்புறம் அவருக்கு அந்த நடிகர் என்ற அந்த பெரிய பிம்பம் இருக்குல்ல, இதை வச்சுட்டு அது ஒரு விசிட்டிங் கார்டு, அதெல்லாம் அவ்வளவுதான். வந்த பிறகு உங்களுடைய கல செயல்பாடு, எடுத்து வைக்கிற கோட்பாடு ரொம்ப முக்கியம் அரசியல். இது வந்து வேற ஊரா இருந்தா பரவாயில்ல, தமிழ்நாட்டில் வந்து சங்கத்தை கலைஞடான்னு ஓடிட்டாங்க. அதுதான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நடந்திருக்கு. அவர்களை பாதிக்கப்பட்டவர்களை போய் நேரில் பார்த்து உதவி செய்யறதுக்கோ இல்லை அவர்கள்ட்ட ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கு கூட வந்து இல்ல சங்கத்தால இல்லை. ஏன் இதை சொல்லிட்டு இருக்குன்னா, ஓராண்டுக்கு முன்னாடி இதை சொன்னேன், இப்போ அதான் நடக்குது. நீங்களே சொல்லிட்டீங்க சங்கத்தை கலைக்கிறாங்க. ஏன்னா இது பொலிட்டிக்கல் ஃபேக்டரே இல்லை. அப்ப இதை எடுத்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியதே இல்லை. இதை புறக்கணிக்க வேண்டியவர்கள் ஊடகங்கள். ஆனா ஊடகங்கள் இருப்பவர்கள் அவர்கள் கொடுக்கிற பேக்கேஜுகளுக்கு வேலை செய்யறதால் இது பிம்பம் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப மக்களுக்கான துரோகத்தை செய்வது யார் என்ற தெளிவை நாம் பெற வேண்டியிருக்கு. மக்கள்கிட்ட குழப்பம் இல்லை, உண்மையாவே மக்கள்கிட்ட குழப்பம் இல்லை. அவன் பார்ப்பான், அவனுக்கு தெரியும், வேடிக்கை பார்ப்பான். சர்க்கஸ்ல இருக்கிற ஒரு பிசி சர்க்கார் போட்டா கூட தான் கூட்டம் வரும். பிசி சர்க்காரை முதலமைச்சர் ஆக்கிடுவானா இவன்? அவ்வளவுதெல்லாம் மழுங்கி போயிடல. இவன் அவனுக்கு தெளிவா தெரியும், பார்ப்பான். இதுல விஜய கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்துட்டு போறான். விஜய்கிட்ட யார் இருக்கா? முதல்ல கட்சியாவே இருக்காது. முதல்ல இது கட்சியாவே இல்லை. இது முதல்ல தொடங்கும் போது ஏதோ வரப்போறான்னு சொல்லியிருந்தாங்க. கட்சி தொடங்கி நிர்வாகிகள் அறிவிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு இது ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஏன்னா ஒருத்தர் குழப்பம் வந்தால் பரவாயில்ல, நடிகர், அவருக்கு கதை கேட்பது நடிப்பதை தவிர எதுவும் தெரியாது, உலகத்தை கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவருக்கு, எல்லா நடிகருக்கும் இல்லை. ஆனால் அடுத்து அவருக்கு வழி நடத்துகிற இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு ஒண்ணு தெரியல. அவங்க எல்லாம் தேர் கான்ட்ராக்டர்ஸ், பொலிட்டிக்கல் கான்ட்ராக்டர்ஸ். காசு கொடுத்து ஆளை திரட்டிட்டு வருவான். அவனால ஒரு ஐடியாலஜியா ஒன்றும் கிளாரிட்டி இல்லை அவங்கள்ட்ட. முதல்ல அது முக்கியம். கருத்தியலே கூட வேணாப்பா. ஒரு கட்சியை எப்படிப்பா நடத்துறது? அது இருக்கா? அது இல்லை. அப்ப இது எப்படி? முதல்ல உன்னை சுற்றி இருக்கிறவர்களை சரியாக தேர்ந்தெடுக்க முடியல, உன்னை சுத்தி வச்சுட்டு உன்னுடைய ஒரு நாளை, ஒரு நிகழ்ச்சியை உன்னால சரியாக நிர்வாகம் செய்ய முடியல. ஒரு நாட்டை நிர்வாகம் செய்வது, நீ நடனம் ஆடிட்டு வந்துட்டா முதலமைச்சர் ஆயிட்டா நிர்வாகம் பண்ணிடுவியா?
எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டாருன்னு சொல்றாங்க. வந்தாரு, அன்னைக்கு இருக்கிற படிப்பறிவில் வந்துட்டாரு. கூட யாருன்னா வச்சிருந்தாரு. அப்புறம் கூட வச்சிருந்து அவர் பயங்கரமா, கருணாநிதியை விட பயங்கரமா ஆட்சி நடத்திட்டாரா? 13 ஆண்டு காலம் தமிழ்நாடு எங்கேயோ பள்ளத்துல எல்லாம் போச்சு. அந்த 13 ஆண்டு காலத்தை எடுத்து பேசுவோம். அப்ப மறுபடியும் நீங்க கொண்டு போய் ஈழ இனப்புகளுக்கு சமமாக இந்த நிலத்தை, இந்த தமிழ்நாட்டு நிலத்தை பாழ்படுத்த துடிக்கிறவர்கள் யார்? மக்கள் அல்ல. இந்த கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்துகின்ற, இந்த காசுக்கு கூலிக்கு வேலை செய்கிற இந்த கூட்டம். அப்ப இந்த தெளிவை உருவாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? நம்மை போன்றவர்களுக்கு இருக்கு. இது அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒட்டுமொத்தமா ஆந்திரா போல, கர்நாடகா போல ஒரு நாட்டின் பிரச்சனை, ஒரு மாநிலத்தின் பிரச்சனை, ஒரு இனத்தின் பிரச்சனைன்னு ஒன்னா நிக்கிறான்ல, அப்படி நின்று எதிர்க்க வேண்டிய ஒரு மோசமான ஒரு அவமானத்தை உருவாக்குற அந்த கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டிய நிலையத்துல தமிழ்நாடே இருக்கு. இது ஏதோ சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் ஒதுக்கணுங்கிறதுக்காக நீங்க சும்மா அவங்கள தூக்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டீங்களே, என்ன சாப்பிட்டீங்கன்ற சந்தேகம் வருது. உண்மைதான். சரி. அப்புறம் தமிழ்நாட்டில் பயங்கர வினோதங்கள்லாம் நடக்குது. திடீர்னு சாயுதாங்கிற மாதிரி ஒரு பாலத்துக்கு ஜிடி நாயுடு பணம் வச்சு விட்டாங்க. இப்போ அதை அதுக்கு பாலத்தை விதவிதமான முட்டுகளை பார்த்துருப்போம். பாலத்தை தாங்கி பிடிக்கிற முட்டுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதான் எப்படி பார்க்குறீங்க? ஜிடி நாயுடு கிடையாது, அது சாதி கிடையாது, அது எங்களுக்கு விஞ்ஞானி தான் நினைவுக்கு வர்றாரு, உங்களுக்கு சாதி நினைவுக்கு வர்றது, அப்படி இப்படின்னு விதவிதமாக பேசுகிறாங்க. அது பெரிய நகைச்சுவை தான். அவ்வளவு ஒரு வரலாற்று பேராசிரியர்கள், நம்ம பெரிய மதித்த அவங்கெல்லாம் இவ்வளவு ஒரு தினக்கூலிக்கு போறவங்களை விட, அவன் தினக்கூலிக்கு போறவங்க கூட இப்படி எல்லாம் மாற மாட்டான். அவன் நினைக்கிறத சொல்லக்கூடாது. தினக்கூலியா உழைக்கிறான் சார். கரெக்ட், உழைக்க மன்னிக்கணும். ஆமா, உழைப்பாளர்களை நம்ம சொன்ன மாதிரி இவர்களோட ஒப்பிடும் போது உழைக்கிறவர்களுக்கே நம்ம மரியாதை குறைவை கொடுக்குற அளவுக்கு ஆயிட்டாங்க. நான் சொல்ல வர்றது ஆயிட்டாங்க. இப்படி ஆவாங்க. இதெல்லாம் உண்மையிலே எதிர்பார்க்கல. ஈழம் இந்தியாவை எதிர்ப்போம், ஈழம் காப்போம்னு எல்லாம் எழுதின 2009 எழுதினவங்க, பேட்டி கொடுத்தவங்க, அதை புத்தகமா போட்டவங்க. இப்படியா? எனக்கு உண்மையிலே வியப்பு தான். நாயுடுன்னா விஞ்ஞானின்றதுக்கு ஒரு புது பேரு நம்ம இப்பதான் பார்க்கிறோம். இப்படி ஒரு அகராதியா? அது நாயுடுகளே வச்சிருக்க மாட்டாங்க. சீரியஸா, உண்மையாவே நாமெல்லாம் விஞ்ஞானியா, அதனாலதான் நமக்கு நாயுடு பேர் வச்சிருக்கானா அப்படின்னு இந்த கொடுமையெல்லாம் இங்கதான் நடக்கும். உண்மையிலேயே ஆந்திராவில் இருக்க சந்திரபாபு நாயுடு சொல்ல முடியாது. இது அவமானம் தான். இனிமே சந்திரபாபு சயின்டிஸ்ட். ஆமா, அப்படிதான் போட்டுக்கணும். சந்திரபாபு விஞ்ஞானி அப்படின்னு தான் போட்டுக்கணும். அந்த நிலைமையை உருவாக்கிட்டாங்க. எதுக்கு எனக்கு புரியவே இல்லை. அவ்வளவு வறுமையா, அவ்வளவு கஞ்சிக்கியா, அவ்வளவு கொடுமையா போயிட்டாங்க. ஒரே காரணம் சீமான் மேல இருக்கிற அவ்வளவு எரிச்சல். அது இல்ல, அது ஆமா, அது அண்ணன் மேல இருக்கிற, அதான் இப்படி வளர்ந்துட்டாரு ஒண்ணு. அப்புறம் மறுக்கவே முடியாத அரசியல் கோட்பாடு, கேட்கிற கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியல. நம்ம கூட இருந்த ஒருத்தர் இப்படி திடீர்னு இவ்வளவு பேசுறாரு, நம்ம இதை எதிர்பார்க்கலையே அப்படின்னு தான். எப்பவுமே வீட்டில் இருக்கிறவனுக்கு நம்ம மதிப்பு மரியாதை, நம்ம தமிழ் சமூகத்துல பிள்ளைகளே பெரியவங்க பேசிட்டு போது சும்மா இருன்னு சொல்லியே வளர்ந்தவனு இல்லைவனுங்க. அதனால இந்த இந்த பார்வையில் இருக்கிற அந்த தீட்சணியன்ற வடமொழியில சொல்லுவாங்க, அந்த கூர்மையான ஆற்றலை, அந்த கொதிப்பை தாங்க முடியல இவர்களால். அவ்வளவுதான். நம்ம வளரவே இல்லையே, நம்ம இன்னும் கூலிக்கு போய் பேசுற இடத்துலயே இருக்கிறோமே அப்படின்னு. அது நீ எடுத்த முடிவு. கூலிக்கு போகக்கூடாது, கூலிக்கு மாரடிக்க கூடாது என்று எடுத்த முடிவு நாங்கள் எடுத்த முடிவு, அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்த முடிவு, நாம் தமிழர் எடுத்த முடிவு. இவ்வளவுதான் வேறுபாடு. அதனாலதான் நீங்க இதெல்லாம் கேவலம் தான். நாயுடு என்றால் விஞ்ஞானி அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொடுமை. அப்புறம் நாராயணசாமி நாயுடுவை ஓட விரட்டி அடித்தது யாரு? விவசாய சங்கம் வச்சு மாட்டு வண்டியில ஊர்வலம் நடத்துறாருன்றதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் நடந்தது இல்லை. அதுல இருந்து அத்தனை பேரும் இங்க அமைச்சரா இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வேற பெருமையா வேற பேசுறாங்கல்ல. இவர்களை அமைச்சர்களாக ஆக்கியதற்காக நாயுடு கம்முவார் சங்கம் நன்றின்னு முதலமைச்சருக்கு சுரட்டி விட்டு அடிக்கிறாங்கல்ல. ஐயோ டே, நாங்களாம் சாதியை ஒழிச்சவங்க, அப்படிலாம் போடக்கூடாதுன்னு யாராச்சும் கண்டிச்சிங்களா? எல்லா சாதி அமைப்புக்கும் இவங்க போய் பேசுறாங்க அமைச்சர் பெருமக்கள்ல. இந்த சாதின்னு சொல்லிட்டு வந்துருங்க, உடனே காரியம் நடக்கும்ல சொல்றாங்கல்ல. எப்படி இருக்கு பாருங்க. அப்ப திராவிடம் எதை ஒழிச்சுது? தமிழ் சாதியை. அவங்களுக்கு ராமதாஸ் அவர்கள் சாதி வெறியர், திருமாவளவன் அவர்கள் பறையர் அல்லது அந்த ஒழுக்கப்பட்டவர் சாதி வெறியர். சாதி வெறியர் அவர் இல்ல, அவர் சாதி வெறியர் இல்ல, அவர் இன்னொரு சாதி மேல வெறியரா இருப்பவர். அதை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டோம். அவர் அண்ணன் ரொம்ப பெருமையா மதிச்சு அங்கதானே இருந்தோம். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவர் பேசுறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கொடுமையா போச்சு. இவர் இன்னும் இந்த கூலிகள் இருக்குல்ல, இதை விட தாண்டிய கொடூரமான கூலியா போயிட்டாரு. அவர் கூலி படையின் தலைவராக மாறிட்டார். இந்த அரக்கோணம் பொன்பரப்பி இதெல்லாம் பேசும்போது ரொம்ப கொடுமையா இருக்கு. அப்ப கூர்த்திட்டுகிறார்கள். நம்ம ஆட்களை வச்சு நம்மளுடைய கோடாரியை நம்ம மரத்துல இருந்தே வெட்டி எடுத்து கோடாரி காம்பி செய்வது போல இந்த திராவிடம் அந்த சூழ்ச்சி, அந்த பழைய மோதலை உருவாக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு சாதி வெறியர்னா இவங்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான், அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் தான். ஆனா இவர்கள் எல்லாம் இருக்காங்களே, இப்ப சூரொட்டி அடிச்சு ஒட்டப்படுகிற அமைச்சர் பெருமக்கள்லாம் அவர்களுக்கு சாதி இல்லை.
இதுதான் இந்த நாயுடு. அதெல்லாம் விஞ்ஞானி ஆயிட்டாங்க, விஞ்ஞானி ஆயிட்டாங்க. அப்ப உங்களுக்கு நாயுடு வாக்கு வேணும், அவ்வளவுதானே. அப்ப தமிழன் வாக்கு வேண்டாம்னு சொல்லுங்க, தெலுங்குல போய் பேசுங்க. அல்லனா இன்னொரு நல்ல எளிய வழி சொல்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பெயரை சந்திரபாபு நாயுடு என்று கூட மாத்திக்கிட்டோம். நாயுடு ஓட்டு போட்டுருவான். தமிழ்நாட்டை நீங்க இப்படி அந்த பேர்ல கூட ஆளுங்க. முதல்ல நீங்க நாயுடுன்னு சொல்லிக்க முடியுமா? முதல்ல நீங்க ஆந்திராவிலே இருந்தா உங்க நிலைமை என்ன இருக்கும்? அவங்க அங்க எவ்வளவு சாதி ஆதிக்கம் தெரியல இப்போ வரைக்கும். இங்க ஏதோ பேசுறாங்க. இது தமிழனின் மாண்பு, எல்லாவரையும் தீரன் சின்னம் எல்லாவரையும் அணைக்கிறது. தீரன் சின்னமனை காலம் உட்பட அதுக்கு முன்பில் இருந்தே எல்லாரும் ஒன்னா வாழ்ந்த இனம் தான் இது. அவன் வந்து படிநிலையாக எதிர்க்க வச்சிருக்கா, இந்த வேலையே இவர் செய்யறாரு, இதனால இவரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கானே தவிர அதுல மோதல் கிருஷ்ணதா இது தெலுங்கர் ஆதிக்கம் பிறகுதான் 1300க்கு பிறகுதான் இந்த வர்ணாசிரமம், நீங்க ஏற்கனவே சொன்ன வர்ணாசிரம கொள்கையின் அடிப்படையில் இந்த கொடுமைகள் இங்க இருந்த நம்மளுடைய நிலம், நம்மளுடைய மக்களின் நிலம் பறிக்கப்பட்டு அந்த நிலத்தில் விவசாய கூலிகளாக இவர்கள் உருவாக்கும் போது இவர்கள் கொண்டு வந்து நிறுத்தியது அந்த கொடுமைகளை நிகழ்த்துவதற்காக பயன்படுத்தியது தான் இந்த சாதி மேலாதிக்கம், அந்த வர்ணாசிரமம், அந்த பிரிவுகள். அதை வந்து நிரந்தரமாக்கிட்டான். இன்னைக்கும் அந்த படையில எல்லாரும் சேவைக்காரர் அப்படின்னு சொன்னப்பட்டா சேர்வைக்காரர்ல நாவிதரம் இருந்திருக்கிறாரு. சேர்வைனா தளபதி, சேனை தலைவன், அவ்வளவுதான். அதுக்கு எல்லா சமூகமும் யார் வீரனோ, யாருக்கு திறன் இருக்கோ அவனெல்லாம் இருந்திருக்கிறான். எல்லா படையிலையும் இருந்திருக்கிறான். ஒண்டி வீரன், பகடை, சுந்தரலிங்கதி ஐயா எல்லாருமே இருந்திருக்காங்கல்ல. இப்படிதானே போராடணும் எல்லாரும் சேர்ந்து. எப்போ இது உருவாக்குனீங்க? நீங்க உருவாக்குனீங்க. நீங்க உருவாக்கிட்டு தமிழ் சாதி மட்டும் இருக்கக்கூடாது, தன் சாதியை தவிர பிற சாதியை ஒழிக்கணும். அப்ப இவர்கள் சாதியை ஒழித்து வைத்துக் கொள்வது, அதுதான் இவங்க எல்லாரும் செய்யறாங்க. அதுலதான் இந்த கொடுமை. திடீர்னு கண்டுபிடிச்சி துரைசாமி அவர்களை கூட்டு வந்து அவர் தான் எல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, கோயம்புத்தூர்ல வேற யாருமே இல்லையாடா வரலாற்றுல? அதான் வெளிப்படையா ஒருத்தர் இருக்கிறான தீரன் சின்னமலை. ஹைதர் அலிக்கு வரி கொடுக்க முடியாதுன்னு சொன்னா, ஏய் வெள்ளைக்காரன் ஆட்சியில ஆழ்வது அவமானம், மானக்கேடு, தமிழர்கள் என்ன செத்தா போயிட்டோம் அப்படின்றான். அது இல்ல, அவனை விட பேரு தமிழன் ஆட்சினா இது நடக்கும். இல்ல அதான் சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிறத சிதம்பரனார் மாத்த தெரியுது. ஆமா, பசுமன் முத்துராமலிங்க தேவரை முத்துராமலிங்கனார் மாத்த தெரியுது. சங்கரலிங்க நாடாரை வந்து சங்கரலிங்கனார் மாத்த தெரியுது. சவுந்தரா பாண்டிய நேரம் மாத்த தெரியுது. ஆனா அங்க போய் லண்டன்ல போய் ராமசாமி நாயக்கர் படத்தை தான் திறக்க முடியும். இங்க வியாபாரம் வந்து பெரியாரு, அங்க வியாபாரம் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர். பாருங்க, அப்போ நுணுக்கமான அவனுங்க அதை தான் இதை தரைமட்டமா ஒழிக்கணும். அப்பதான் இது எல்லாமே பாலம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமும் தரைமட்டமா ஆக்கப்பட வேண்டிய இடத்துல தமிழினம் வந்துடுச்சு. அந்த விழிப்புணர்வு இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்து விட்டது. அதனால இனிமேலும் இந்த லேபிள் ஓட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறதா மிக முக்கியமானது. நல்லதுண்ணா, மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ரொம்ப நன்றி.